ஆதியாகமம் 2வது அதிகாரம் 7வது வசனத்திலிருந்து 10வது வசனம் வரை எல்லாரும் இணைந்து சத்தத்தை உயர்த்தி வாசிங்க. தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் நாசியிலே ஊதினார். மனுஷன் ஜீவாத்மாவானான். தேவனாகிய கர்த்தர் கிழக்கே ஏதேன் என்னும் ஒரு தோட்டத்தை உண்டாக்கி தாம் உருவாக்கின மனுஷனை அதிலே வைத்தார். தேவனாகிய கர்த்தர் பார்வைக்கு அழகும் புசிப்புக்கும் நலமுமான சகலவித விருட்சங்களையும் தோட்டத்தின் நடுவிலே ஜீவ விருட்சத்தையும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தையும் பூமியிலிருந்து முளைக்க பண்ணினார். தோட்டத்திற்கு தண்ணீர் பாயும்படி ஏதேனிலிருந்து ஒரு நதி ஓடி அங்கே இருந்து பிரிந்து 4 பெரிய ஆறுகள் ஆயிற்று. அன்பு தெய்வமே, பரலோக பிதாவே, உம்முடைய வார்த்தைகளை கேட்க உம்முடைய சமூகத்திலே உம்முடைய ஜனங்களாய் நாங்கள் கூடி வந்திருக்கிறோம். உம்முடைய வார்த்தைகள் இல்லாவிட்டால் நாங்கள் தொலைந்து போவோம். உம்முடைய வார்த்தைகள் இருக்கிற இடத்துல எங்களுக்கு ஜீவன் உண்டு என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். நீர் எங்களோடு பேசுவீராக. கர்த்தருடைய வார்த்தை கேட்க முடியாதபடிக்கு யாருடைய செவிகளாவது இருதயங்களாவது அடைக்கப்பட்டிருந்தால் தேவனாகிய கர்த்தருடைய சத்தம் அவருடைய செவிகளையும் இருதயங்களையும் திறப்பதாக என்று நான் ஜெபிக்கிறேன். ஐயா, அடியான் உம்முடைய கழுதை, உம்முடைய மகன், உம்முடைய தாசன், என்னை முழுவதுமாய் நான் தாழ்த்துகிறேன். நீர் உம்முடைய ஜனங்களோடு பேசுவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இப்படியாக வசனம் இருக்கிறது. தேவனாகிய கர்த்தர் கிழக்கே ஏதேன் என்னும் ஒரு தோட்டத்தை உண்டாக்கி தாம் உருவாக்கின மனுஷனை அதிலே வைத்தார். தேவனாகிய கர்த்தர் மனுஷனை ஏதேன் தோட்டத்தில் அழைத்து கொண்டு வந்து அதை பண்படுத்தவும் காக்கவும் வைத்தார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நம்முடைய தேவனாகிய கர்த்தர் மிகவும் பெரியவர். அவர் அதிசயமானவர். அவர் தம்முடைய ஜனங்களுக்கு ஆச்சரியமான நன்மைகளை தருகிறவர். அவர் குறைவாய் ஆசீர்வதிக்கிறவர் அல்ல, அவர் நம்மை நிறைவாய் ஆசீர்வதிக்கிற கர்த்தர். தம்மை நம்பி வந்திருக்கிற ஒவ்வொரு ஜனங்களுக்கும் விசாலமான ஆசீர்வாதங்களை தருகிறவர். தேவன் உண்டாக்கின முதலாவது மனிதன், மனுஷி, ஆதாம் ஏவாள். அவர்கள் பண்படுத்தவும் அவர்கள் காக்கவும் அவர்கள் ஜீவிக்கிறதற்கும் ஆங்கில வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, God called Adam to tend and to keep the Garden of Eden. அந்த ஏதேன் தோட்டத்தை கவனிக்கிறதற்கும் பராமரிக்கிறதற்கும் பண்படுத்துவதற்கும் அதை வைத்துக் கொள்வதற்கும் என்று ஆங்கில வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. நம்முடைய தேவனாகிய கர்த்தர் யார்? தம்முடைய ஜனங்களுக்கு விசாலமான ஆசீர்வாதங்களை தருகிறவர். ஆதாமையும் ஏவாளையும் கர்த்தர் சிருஷ்டித்த பொழுது அவர்கள் வாழுகிறதற்காகவே ஏதேன் தோட்டத்தை ஆசீர்வதித்து மிக ஒரு பிரம்மாண்டமான தோட்டத்திலே அவர்கள் வாழ்கிறதற்கு கர்த்தர் ஏற்படுத்தி அவர்களுக்கு கொடுத்தார். தேவன் நம் தங்குகிற இடத்தின் மேல் அதிக கவனம் உடையவர். அதனால தான் ஜெபத்திலே சொல்லும் பொழுது நான் உங்களுக்கு சொன்னேன், நீங்கள் தங்குகிற இடத்தை அடமானம் வைக்காதிருங்கள். ஸ்தோத்திரம். அவர் பெரிய விசாலமான ஆசீர்வாதங்களை தம்முடைய பிள்ளைகளுக்கு அவர் தருகிறவர் என்கிறதற்கு அடையாளமாகத்தான் இந்த ஆதியாகமம் 2வது அதிகாரத்திலே இந்த ஆரம்ப காலத்தில் ஆரம்பத்தில் கர்த்தருடைய இருதயத்தை புரிந்து கொள்ளுகிற ஒரு அடையாளமாய் நடந்த ஒரு காரியம் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆதாம் ஏவாள் அவர்கள் அங்கு ஜீவிக்கிறதற்காய் அங்கு வாசம் பண்ணும்படியாக தேவன் பெரிய ஏதேன் தோட்டத்தை அவர் உருவாக்கினாராம். அந்த ஏதேன் தோட்டத்திலே சகலவிதமான நல்ல கனிகள் இருந்தது. அந்த தோட்டம் பாதுகாக்கப்பட்ட தோட்டம், கனிகள் நிறைந்த தோட்டம், விருட்சங்கள் நிறைந்த தோட்டம். அந்த ஏதேன் தோட்டத்தின் ஆசீர்வாதம் என்ன? அந்த ஏதேன் தோட்டத்தின் நடு மத்தியிலே 2 விசேஷ மரங்கள், ஒன்று ஜீவ விருட்சத்தின் கனிகளை தருகிற ஒரு மரம், ஜீவ விருட்சம். 2வது நன்மை தீமை அறியத்தக்க கனிகளை தருகிற ஒரு விருட்சம். கர்த்தருடைய ஜீவ விருட்சம் அங்கே இருந்தது. ஆசீர்வாதமான ஒரு தோட்டம். நாம் வாசித்த வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, அந்த தோட்டத்திலே ஒரு பெரிய ஆறு, ஒரு நதி ஓடினதாம். அந்த நதி ஓடி அது 4ஆய் பிரிந்து 4 வித்தியாசமான நதிகளாய் மாறினது. அந்த 4 வித்தியாசமான நதிகளை குறித்தும் அதனுடைய செழிப்பை குறித்தும் கீழே இருக்கக்கூடிய வசனங்கள், தொடர்ந்து இருக்கக்கூடிய வசனங்களிலே நீங்கள் வாசிக்க முடியும். அவ்வளவு செழிப்பான ஸ்தோத்திரம் வழியாய் கடந்து சென்ற அந்த 4 நதிகள். ஒரு நதி இந்த ஏதேன் தோட்டத்திற்காய் கர்த்தர் சிருஷ்டித்தார்.
அந்த நதி 4 பிரிவுகளாய் பிரிந்து 4 நதிகளாய் பிரிந்து ஓடினது என்றால் அந்த நதி எவ்வளவு பெரியதா இருந்திருக்கும். ஏதேன் தோட்டத்திலே கர்த்தர் உருவாக்கின அந்த நதி எவ்வளவு பெருசா இருந்திருக்கும். ஏன், அதுவே 4ஆய் பிரிகிற அளவிற்கு ஒரு பெரிய நதியை கர்த்தர் உண்டாக்கினார். கர்த்தர் ஆசீர்வதித்தால் அப்படி ஆசீர்வதிக்கிறவர், குறையாய் ஆசீர்வதிக்கிறவர் அல்ல. அவர் நிரம்பி சரிந்து கீழே விளக்கத்தக்கதான ஆசீர்வாதங்களை உங்களுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் தருகிறவர். அவரை நம்புகிறவர்கள், அவரை விசுவாசிக்கிறவர்கள், அவர் மேல் மிக அன்பு வைத்து அவரால் வளர்க்கப்படுகிற யாவருக்கும் அப்படிப்பட்ட பெரிய ஆசீர்வாதங்களின் நன்மைகளை கர்த்தர் தருவார். அவரால் வளர்க்கப்படுகிறவர்கள். தேவன் எந்த அளவுக்கு மனிதனை நேசித்தார் என்கிறதற்கு அடையாளம் தான் இந்த ஏதேன் தோட்டம். ஏதேன் தோட்டத்தில் ஒரு குறைவு இல்லை, எல்லாம் நன்மையாக இருந்தது, எல்லாம் ஆசீர்வாதமாக இருந்தது. அவர்களுக்கு தேவையானவைகள் கிடைத்தன. எல்லா கனிகளையும் கர்த்தராகிய தேவன் சொன்ன அந்த ஒரு விருட்சத்தின் கனியை தவிர்த்து எல்லா கனிகளையும் இவர்கள் உண்ணலாம், இவர்கள் ருசிக்கலாம். ஒரு ஆப்பிள் இருக்கிறது என்றால் அதை எடுத்து பறித்து ஒரு வாய் கடித்து அதற்கப்புறம் கீழே போட்டுவிட்டு போகலாம். இந்த மாதிரி ஒரு செழிப்பான ஒரு தோட்டம். அந்த தோட்டத்தில் என்னெல்லாம் இருந்தது? சகலவிதமான மிருகங்களும் இருந்தது. எப்படி டைனோசரஸ் இருக்கிறது உண்மை என்று நாம் பழைய காலங்களிலே ஆராய்ந்து பார்க்கிறோமோ, அப்போ கிட்டத்தட்ட அந்த தோட்டத்திலே பலவிதமான வித்தியாசமான அழகான மிருகங்களும் இருந்திருக்கும். அந்த மிருகங்களோடு ஆதாமும் ஏவாளும் ஓடி ஆடி விளையாடுகிற அளவிற்கு கர்த்தருடைய ஆசீர்வாதம் அவ்வளவு மேன்மையாக இருந்தது. அந்த தோட்டத்திலே ஒரு குறைவும் இல்லாமல் இருந்தது. இன்று நான் உங்களோடு பேச இருக்கக்கூடிய செய்தியின் தலைப்பு, ஏதேன் தோட்டத்தில் இருக்கிறவர்களே, ஏதேன் தோட்டத்தில் என்ன சோதனைகள் இருக்கும் என்கிறதை குறித்து நான் உங்களோடு பேச போகிறேன். ஆதி மனுஷன் தான் செய்த பாவத்தின் நிமித்தம் அந்த பிரம்மாண்டமான ஏதேன் தோட்டத்திலிருந்து துரத்தப்பட்டான். அது அவனுக்கு விலக்கி வைக்கப்பட்டது. அவன் அதற்குள் பிரவேசிக்க முடியவில்லை. அதற்கு பின்பு ஆதாமும் ஏவாளும் சரி, எந்த மனுக்குலமும் அந்த சொல்லப்பட்ட அந்த ஏதேன் தோட்டத்திற்குள்ளே அவர்கள் பிரவேசிக்க முடியவில்லை. ஆனால் நாம் பூமியில இருந்து கொண்டிருக்கிற இந்த நாட்களிலே கர்த்தர் நமக்கு ஏதேன் தோட்டங்களை கொடுத்திருக்கிறார். நான் தோட்டங்கள் என்று சொல்லும் பொழுது 2ஐ நான் மனதிலே வைத்து குறிப்பிடுகிறேன். ஒன்று, நீங்கள் ரட்சிக்கப்பட்ட குடும்பம், சந்தோஷமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிற உங்களுடைய குடும்பம் ஒரு ஏதேன் தோட்டம். ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் கர்த்தருடைய சபையிலே வந்து கர்த்தரை ஆராதித்து அந்த இடத்திலே வந்து தேவனை மகிமைப்படுத்தி அந்த ஒரு இடத்திலே கர்த்தருக்கு சாட்சியாய் வாழ்ந்து அந்த ஒரு இடத்திலே தங்களுடைய வருத்தங்களை எல்லாம் இயேசுவிடத்திலே சொல்லி அந்த ஒரு இடத்திலே தங்களுடைய துதிகளை எல்லாம் கர்த்தருக்கு செலுத்துகிற அந்த ஒரு இடம், அந்த ஒரு தேவனுடைய ஆலயம், அந்த ஒரு தேவனுடைய சபையும் நமக்கு ஏதேன் தோட்டமாய் இருக்கிறது. என்னதான் ஆதாமும் ஏவாளும் கர்த்தர் உண்டாக்கின அந்த ஏதேன் தோட்டத்தை இழந்தாலும் இப்பொழுது கர்த்தர் உங்களை ஒரு ஏதேன் தோட்டத்தில் வைத்திருக்கிறார். இது எப்படிப்பட்ட ஏதேன் தோட்டம்? பலவிதமான கனிகளை தருகிற, பலவிதமான கனிகளை போன்ற குணங்களை வைத்திருக்கிற ஆத்துமாக்கள் இருக்கிற ஒரு ஏதேன் தோட்டம். அந்த ஏதேன் தோட்டத்திலே தேவனாகிய கர்த்தர் பகலின் குளிர்ச்சியான நேரத்திலே அவர் உலாவினது போல இங்கேயும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நேரமும் என் தேவனாகிய கர்த்தர் உலாவி கொண்டிருக்கிறார். அதே போல தான் இந்த சபையில தேவனாகிய கர்த்தர் உலாவுகிறது போல உங்க குடும்பத்திலும் உங்கள் வீட்டிலும் கர்த்தர் உலாவி கொண்டிருக்கிறார். உங்களுடைய குடும்பமும் ஒரு ஏதேன் தோட்டம், உங்களுடைய பிள்ளைகள் வாழுகிற இடம் ஒரு ஏதேன் தோட்டம், நாம் இருக்கிற இடம் ஒரு ஏதேன் தோட்டம். தாவீது சொல்லும் பொழுது சொல்லுகிறார், நான் கர்த்தருடைய ஆலயத்திலே பச்சையான ஒலிவ மர கன்றை போல் இருப்பேன் சொல்லுகிறார். நீங்களும் நானும் ஒலிவ மர கன்றுகளை போல் இருக்கிற இந்த இடம் ஒரு ஏதேன் தோட்டம். இந்த இடத்திலே தோட்டக்காரர் யார்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்மை கவனித்து நம்மை உருவாக்கி நம்மை பரிசுத்தப்படுத்தி நம்மை வணங்கி கொண்டிருக்கிறார். நாம் ஒரு ஏதேன் தோட்டத்திலே இருக்கிறோம். அதே போல தான் உங்களுடைய பிள்ளைகளும் உங்களுடைய பந்தியை சுற்றிலும் ஒலிவ மர கன்றுகளை போல் இருக்கிறார்கள். உங்களுடைய வீடு ஒரு ஏதேன் தோட்டம். ஹல்லேலூயா! எத்தனை பேர் ஏதேன் தோட்ட வாழ்வை கர்த்தர் எனக்கு கொடுத்திருக்கிறார்னு சொல்றவங்க கரங்களை அசைத்து அல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா! இந்த பூமியிலே மகிழ்ச்சியை கொடுக்கிற கர்த்தர், தம்மை வந்து நம்பி வந்த ஜனங்களுக்கு பூரணமான ஆசீர்வாதங்களை கொடுக்கிற கர்த்தர்,
நம்முடைய கர்த்தர் வைத்து கொண்டு கொடுக்காமல் இருக்கிறவர் அல்ல. உண்மையாய் தம்மை தேடி வருகிறவர்கள் எதை கேட்டாலும் அதை செய்வேன் என்று அவர் வாக்கு கொடுத்திருக்கிறார். என்னுடைய நாமத்தில் எதை கேட்கிறீர்களோ அது உங்களுக்கு செய்யப்படும் என்று கர்த்தருடைய வார்த்தை இருக்கிறது. அப்படிப்பட்ட ஏதேன் தோட்டம், உங்களுடைய குடும்பம் ஒரு ஏதேன் தோட்டம் என்று சொன்னேன். உங்களுடைய சபை ஒரு ஏதேன் தோட்டம் என்று சொன்னேன். நீங்கள் இங்கே இருக்கும் பொழுது கர்த்தர் உங்களை அப்படியாகத்தான் பாவிக்கிறார். இப்போ ஏதேன் தோட்டத்தில் இருக்கக்கூடிய சோதனைகள் என்ன? கடந்த மாதத்தில் நான் மலேசியா தேசத்திலே நான் இருக்கும் பொழுது, ஜெபித்து கொண்டு இருக்கும் பொழுது என்னுடைய மனதிலே தோன்றின செய்தியை இன்றைக்கு நான் சொல்லுகிறேன். ஏதேன் தோட்டத்தில் இருக்கிறவர்களே, இங்கே நாம் ஒரு ஏதேன் தோட்டத்தில் இருக்கிறோம். இங்கே நாம் சேர்ந்து இருக்கிறோம், தேவனை மகிமைப்படுத்துகிறோம். பழைய பாட்டு ஏதேன் தோட்டத்திலே வந்த சோதனைகள் இங்கேயும் வர வாய்ப்புகள் இருக்கிறது. பழைய பாட்டு ஏதேன் தோட்டத்தின் சோதனைகள் உங்களுடைய வாழ்க்கையிலும் உங்களுடைய குடும்பத்திலும் வர வாய்ப்புகள் இருக்கிறது. ஆதியாகமம் 3வது அதிகாரம் 1வது 2வது வசனத்தை என்னோட திருப்பிக் கொள்ளுங்கள். ஒரு வேத புஸ்தகத்தின் பழைய ஏற்பாட்டில் 3வது பக்கத்தின் 1, 2 ஆகிய வசனங்களை நாம் வாசிக்கலாம். வாசிப்போம். தேவனாகிய கர்த்தர் உண்டாக்கின சகல காட்டு ஜீவன்களை பார்க்கிலும் சர்ப்பமானது தந்திரமுள்ளதாயிருந்தது. அது ஸ்திரீயை நோக்கி, நீங்கள் தோட்டத்தில் உள்ள சகல விருட்சங்களின் கனியையும் புசிக்க வேண்டாம் என்று தேவன் சொன்னது உண்டோ என்றது. ஸ்திரீ சர்ப்பத்தை பார்த்து, நாங்கள் தோட்டத்தில் உள்ள விருட்சங்களின் கனிகளை புசிக்கலாம். கவனிங்க, இங்கே ஆதாமும் ஏவாளும் தேவனால் உண்டாக்கப்பட்ட மகா பிரம்மாண்டமான, எல்லாரும் அந்த வார்த்தையை சொல்லுங்க, மகா பிரம்மாண்டமான சகலவித விருட்சங்கள், ஒரு பெரிய நதி ஓடுகிறது, நிறைய விலங்குகள், ஆதாம் பெயர் வைத்து கூப்பிட்ட விலங்குகள், விருட்சங்களும் நதிகளும் ஓடுகிற இடத்துல பறவைகள் நிறைய இருக்கும். இப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதமான நிலை பிசாசுக்கு பிடிக்காது. பிசாசு திருடவும் கொல்லவும் அழிக்கவே அல்லாமல் வேறொன்றுக்கும் வரான் என்று பிசாசை குறித்த ஒரு சாட்சி இருக்கிறது. தேவனுடைய பிள்ளைகள் சந்தோஷமா சமாதானமா இருக்கிறது அவனுக்கு பிடிக்காது. உங்கள் வீட்டிலே நீங்கள் செழிப்பா இருக்கிறது அவனுக்கு பிடிக்காது. முதலாவது அந்த செழிப்பையும் கர்த்தரோடு உங்களுக்கு இருக்கிற தொடர்பையும் துண்டிக்கிறதற்கு, உங்களுடைய ஆவிக்குரிய தொடர்பை துண்டிக்கிறதற்கு, உங்களுடைய குடும்பத்திற்கும் பரலோகத்துக்கும் இருக்கக்கூடிய ஆவிக்குரிய அந்த ஐக்கியம் அந்யோன்யத்தை கெடுப்பதற்கு பிசாசு தன்னால் முடிந்த எல்லாவற்றையும் செய்வான். ஏன்? அவன் தந்திரம் உள்ளவன். தந்திரம் உள்ளவன். இங்கே ஏவாளை பார்த்து தந்திரமுள்ள சர்ப்பம் சொன்னது, ஒரு கேள்வியை கேட்டது. கேள்வியை கேட்கிறது. வசனத்திலே 2வது வசனத்திலே பார்க்கிறோம், அங்கே ஏவாள் சர்ப்பத்தை பார்த்து, ஏதேன் தோட்டத்திலே வந்த முதல் பிரச்சனை, ஏதேன் தோட்டத்திலே ஏற்பட்ட முதல் சோதனை, ஏவாள் பிசாசுக்கு கொடுத்த சந்தர்ப்பம். பிசாசுடைய குணமே எவனை கொல்லலாம், எவனை அழிக்கலாம், எவனை திருடலாம், என்னென்ன செய்திகளை பரப்பலாம், எந்தெந்த பயங்களை பரப்பலாம், என்னென்ன குறைகளை சொல்லலாம் என்று அவனுடைய எண்ணங்கள் சுற்றி திரிந்து கொண்டே இருக்கும். பூமி முழுவதும் சுத்தி திரிகிறவன் சாத்தான். கர்த்தரால் அழைக்கப்பட்டவர்களுக்கு விரோதமாய் எரிச்சல் அடைகிறவன் சாத்தான். ஆனால் நீங்களும் நானும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம், என்னதான் சத்துரு உங்களுக்கு விரோதமாய் அம்புகளை நானேற்றினாலும் அதை குறித்து நீங்கள் கவலைப்பட வேண்டியதில்லை. அவன் என்னதான் முயற்சி செய்தாலும் நீங்கள் அதை குறித்து முக்கியத்துவம் கொடுக்காத வரைக்கும் கர்த்தர் உங்களை பாதுகாத்து கொண்டே இருப்பார். ஹல்லேலூயா. இங்கே ஏவாளுக்கு வந்த முதல் சோதனை, அவள் சாத்தானுக்கு, பிசாசுக்கு, அந்த சர்ப்பத்துக்கு இடம் கொடுத்தாள். ஏன் அநேகர் கர்த்தரை விட்டு தூரம் போகிறார்கள்? ஏன் அநேகர் ஏதேன் போன்று இருக்கிற வாழ்க்கையை இழக்கிறாங்க? பாஸ்டர், என் குடும்பம் நல்ல சந்தோஷமான சமாதானமான குடும்பமா இருக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். ஆனால் ஏன் என் குடும்பத்தில் சமாதானம் இல்லை? ஏன் ஏதேன் தோட்டம் போல் இருக்க வேண்டிய இடத்துல எனக்கு நிம்மதி இல்லை? ஏனென்றால் நீ பிசாசுக்கு இடம் கொடுக்கிறாய், சாத்தானுக்கு நீ இடம் கொடுக்கிறாய், பிசாசின் பொய்களுக்கு நீ இடம் கொடுக்கிறாய். நான் அதான் சொன்னேன், பிசாசு பொய்யன். அவன் வாயிலிருந்து வருகிற ஒரு வார்த்தைகளும் உண்மை கிடையாது. இந்த பூமி பிசாசுடையதா இருக்கிறது, இது கர்த்தருடையது அல்ல. பூமி சபிக்கப்பட்டது.
அவர் அதுக்கு மேல அதிகாரம் உடையவர். ஆனால் இந்த பூமி இந்த நாட்களிலே சத்ருவின் கைகளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இன்னும் சற்று நாட்களிலே இயேசு கிறிஸ்துவின் ரகசிய வருகையிலே எடுத்துக்கொள்ளப்பட்ட பிறகு முழுவதுமா இந்த பூமி பிசாசின் கையிலே ஒப்பு கொடுக்கப்படும். பூமி பிசாசின் கைகளில் இருக்கிறதுனாலே, பூமி பிசாசின் கையில் இருக்கிறதுனாலே சாத்தானுடைய எண்ணங்கள் பூமியிலே எதிரொலிக்கும். பூமியிலே எதிரொலிக்கிறவைகள் செய்திகளாகவும் நிகழ்வுகளாகவும், ஸ்தோத்திரம், ஒரு நியூஸாகவும் ஒரு பேச்சாகவும் உங்கள் காதுகளிலே விழும். அதை கேட்கும் பொழுது உலகத்திலிருந்து ஒரு செய்தி, இயேசுவை அறியாத ஒரு மனிதர்களிடத்திலிருந்து ஒரு செய்தி, இயேசுவை ஏற்றுக்கொள்ளாத ஏதோ ஒரு குரூப் மனிதர்களிடத்திலிருந்து ஏற்படுகிற பயமுறுத்தல்கள், ஒரு செய்தி, அதுதான் பிசாசின் தந்திரம். பிசாசுக்கு நீங்கள் இடம் கொடுக்காத வரைக்கும், ஸ்தோத்திரம், அந்த அவன் சொல்லுகிற அந்த வார்த்தைகளை நீங்கள் கவனிக்காத வரைக்கும் நீங்கள் கர்த்தரை நம்ப முடியும். அநேகர் கர்த்தரை விட்டு பின் சென்ற காரியம் ஏன்? அநேக உலக வார்த்தைகளை கேட்டு, உலகத்திலே சொல்லப்படுகிற தந்திரமான விஷயங்களை கேட்டு, இதை செய்ய, அதை செய்யாத, இதை சொல்லு, அப்படி சொல்லு, அப்படி நடந்து கொள், இவ்வளவு விவரமாய் நடந்து கொள். எந்த அளவுக்கு ஒரு மனிதன் சோசியல் மீடியாவிலும் உலக செய்திகளிலும் மூங்குகிறானோ அவன் அந்த அளவுக்கு தன்னுடைய செவியை கர்த்தருடைய வார்த்தைக்கு அடைக்கிறான் என்கிறதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். உலகத்திற்கு எந்த அளவுக்கு நீங்கள் செவியை திறக்குகிறீர்களோ அந்த அளவுக்கு நீங்கள் பிசாசுக்கு இடம் கொடுக்கிறீர்கள். ஆனால் வேத புஸ்தகம் சொல்லுகிறது, நீங்கள் பிசாசுக்கு இடம் கொடாமல் இருங்கள் என்று எபேசியர் 4வது அதிகாரம் 27வது வசனத்திலே அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார். பிசாசுக்கு இடம் கொடாதிருங்கள். Do not give way. Do not give way to evil spirits. அவங்களுக்கு இடம் கொடாதிருங்கள். இடம் கொடுக்கக்கூடியவைகள் வீண் பேச்சு பிசாசுக்கு இடம் கொடுக்கும். வீண் தர்க்கங்கள் பிசாசுக்கு இடம் கொடுக்கிறது போல் மாறிவிடும். வீண் யோசனைகள் பிசாசுக்கு இடம் கொடுக்கும். தேவையில்லாத சந்தேகங்கள் பிசாசுக்கு இடம் கொடுக்கும். கவனிங்க, தேவையில்லாத வருத்தங்கள் பிசாசுக்கு இடம் கொடுக்கும். தேவையில்லாத சோதனை, உங்கள் குடும்பத்திலே யாரையாவது குறித்து சந்தேகப்படுகிறவர்களா அடிக்கடி நீங்கள் பிசாசுக்கு இடம் கொடுக்கிறீர்கள். பிசாசு எந்த வழியில ஒரு மனிதனுக்குள்ளாய் நுழைவது என்று காத்து கொண்டு இருப்பான். இவ்வளவு தூரம் சொல்றேன் என்றால், உங்க வாழ்க்கையில எந்த ஒரு வழியிலும் பிசாசு நுழையாதபடிக்கு கர்த்தர் வேலி அடைக்கத்தான் இந்த வார்த்தைகளை நான் உங்களுக்கு பேசுகிறேன். அல்லேலூயா. எந்த வழியில ஒரு குடும்பத்துக்குள்ள போகலாம், நல்லா இருப்பாங்க, திடீரென்று அவங்க அப்பாவுக்கும் அவங்க பிள்ளைகளுக்கும் நல்ல ஒரு உறவு இருக்கும், பெற்றோர்களுக்கும் பிள்ளைகளுக்கும் நல்ல ஒரு உறவு இருக்கும். ஆனால் தேவையில்லாமல் யாரோ ஏற்படுத்தி விட்ட ஒரு சந்தேகம், தேவையில்லாமல் யாரோ ஏற்படுத்தி விட்ட ஒரு பயப்படுத்தக்கூடிய ஒரு காரியம், இதை கேட்டதிலிருந்து குடும்பத்துக்குள்ளே சமாதானம் இல்லை. ஏன்? இந்த காரியங்கள் பிசாசுக்கு இடம் கொடுத்தது. தேவனுடைய பிள்ளைகளை, நீங்கள் எவ்வளவுக்கு எவ்வளவு ரட்சிக்கப்படாத ஒரு மனிதனுடைய செய்தியை நீங்கள் கேட்கிறீர்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு நீங்கள் பிசாசுக்கு இடம் கொடுக்கிறீர்கள். ஏவாள் தனியா போனது தப்பு, குடும்பத்தில் தனியா இருக்கிறது தப்பு, மனிதன் தனிமையா இருக்கிறது நல்லது இல்லைன்னு கர்த்தர் தான் சொன்னார். கணவனுக்கு தெரியாமல் மனைவி தனியா எதையாவது யோசித்து சுயமாய் இஷ்டத்துக்கு தன்னுடைய முடிவுகளை, தன்னிச்சையின் முடிவுகளை எடுக்கிறது தவறு. வேத வசனம் சொல்லுகிறது, பெண்கள் பலவீன பாண்டம் என்று அதனால் தான் சொல்லுகிறது. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும் பொழுது சொல்லுகிறார், ஏவாள் வஞ்சிக்கப்பட்டாள். இன்னொரு வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, சர்ப்பமானது தன்னுடைய தந்திரத்தினாலே ஏவாளை வஞ்சித்தது போல நீங்களும் வஞ்சிக்கப்படாது இருக்க வேண்டும் என்று பயந்திருக்கிறேன் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் 2 கொரிந்தியர் நிருபத்திலே சொல்லப்படுகிறார். ஏன் அநேகர் வஞ்சிக்கப்படுகிறார்கள்? உலகத்தின் செய்திகளினாலே, உலகத்தின் பேச்சுகளினாலே. உலகத்தில் வந்து ஒரு விஷயம் உங்களை வஞ்சித்திரும். கர்த்தரிடத்திலிருந்து வராத எந்த வார்த்தைகளும் அது பிசாசிடத்திலிருந்து வருது என்று நீங்கள் நினைக்க வேண்டும். somebody will come. பிசாசுடைய ஏஜென்ட்ஸ் வருவாங்க. இந்த கடைசி நாட்களிலே நீங்கள் நினைக்கணும், வர்ற செய்திகள் அனைத்தும் பிசாசுடைய ஏஜென்ட்டுகளால் வர்றது. சபைக்குள்ளே பிசாசுடைய ஏஜென்ட்டுகளை பிசாசு அனுப்பி வைப்பான். நாங்க இங்க ரொம்ப அல்லேலூயா சொல்றவங்களையும் நம்ப மாட்டோம். ரொம்ப பயங்கரமா சோத்திரம் சோத்திரம் அல்லேலூயான்னு சொல்லி அட்ராக்ஷனை வாங்கிட்டு இருக்கிறவங்க நாங்க நம்ப மாட்டோம்.
ஏனென்றால் இங்கே முழுமையாய் அட்ராக்ஷனை வாங்கக்கூடிய ஒரே ஒரு ஆள் தான், அது தேவனாகிய கர்த்தர் ஒருவர் தான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். பிசாசு தன்னுடைய ஏஜென்ட்டுகளை அனுப்புவான். உங்க வீடுகளுக்கு பிசாசு தன்னுடைய ஏஜென்ட்டுகளை அனுப்புவான். செய்தி என்ன பேசுகிறோம் முக்கியம் அல்ல, யார் சபைக்கு வருகிறாங்கன்னு முக்கியம், யார் பலிபீடத்தில் வர்றாங்கிறது முக்கியம். என்ன செய்தி வருகுதுன்னு முக்கியம் இல்ல பிரதர், உங்க வீட்டுக்குள்ள நீங்க யாரை விடுறீங்கிறது முக்கியம். வர்றவங்க போறவங்களை உங்க வீட்டுக்குள்ள விடாதீங்க. ஊழியம் செய்கிறேன்னு இஷ்டத்துக்கு பிரேயரை சொல்லிட்டு சுத்துற எந்த அசுத்தாவியும் உள்ள விடாதீங்க. அவர்கள் எந்த ஆவியை கொண்டு வருவார்கள் என்று உங்களுக்கு தெரியாது. Don't welcome anyone inside your house. உங்க வீடு வேலி அடைக்கப்பட்ட தோட்டமா இருக்கணும். உங்க வீட்டுக்குள்ள ஒரு பாஸ்டர் வராங்களா, ஜெபம் பண்ண வரேன்னு சொல்றாங்க, நீங்க கேளுங்க. எங்க தலைமை போதகர் ரத்னபால் பாஸ்டர் இல்ல பாஸ்டர் பீட்டர்சன் பாஸ்டர் அனுப்பி நீங்க வாரீங்களான்னு கேளுங்க. அவங்க இல்ல அப்படின்னாங்கன்னா சாரி பாஸ்டர் அப்படின்னு சொல்லி அவங்கள நாங்க அப்படி அலோவ் பண்றது இல்லை, நீங்க இன்னொரு நேரம் பாஸ்டர்கிட்ட கேட்டு வாங்கன்னு அனுப்பி விட்டுருங்க. Don't entertain. நீங்க நினைப்பீங்க ஏதோ ஒருத்தர் சும்மா வந்து ஜெபம் பண்ணிட்டு போறாரு, இயேசுட்ட தானே ஜெபம் பண்றாரு, நான் கொஞ்சம் காணிக்கையை கொடுத்து அனுப்புனா என்ன தப்பு? அவர்கள் எந்த ஆவியோடு வருவார்கள் என்று உங்களுக்கு தெரியாது. பிசாசுக்கு இடம் கொடாதிருங்கள். நான் அவர்களை பிசாசுன்னு சொல்லல, ஆனால் அவர்கள் என்ன எண்ணத்தோடு வருவார்கள் என்று உங்களுக்கு தெரியாது. உங்களுக்காய் திறப்பிலே நின்று ஜெபிக்கிறதுக்காக கர்த்தர் தெரிந்து கொண்ட ஊழியக்காரர்கள் அல்லாமல் வேற யாரும் உங்க தலையில கையை வைக்க விடாதீங்க. பிசாசு வருகிற வழிகள், this is how many people, this is how many families, இப்படிதான் அநேக குடும்பங்கள் தங்கள் வீட்டுக்குள்ளாய் பிசாசுக்கு இடம் கொடுத்தார்கள். வீட்டில் நல்ல சத்தமா சினிமா பாட்டு போடுறவங்களா உங்களுக்கு தெரியாதா? உலகத்தின் சினிமா பாட்டு மூலமா பிசாசு வீட்டுக்குள்ள வரும்னு உனக்கு தெரியாதா? வீட்டில் சத்தமா டிவி பாட்டு கண்ட கண்ட வார்த்தைகளை, அசிங்க வார்த்தைகள், அருவருப்பு வார்த்தைகள், கெட்ட வார்த்தைகள், இச்சைக்குரிய பாடல்கள், அதெல்லாம் உங்க வீட்டில் வருதா? அந்த டிவி வழியா பேய் வருது, அந்த போன் ஸ்கிரீன் வழியா பிசாசு சர்ப்பம் உள்ளே நுழைகிறது. என்னைக்காச்சும் ஒரு நாள் அது கடிக்கும், என்னைக்காச்சும் உங்களை ஏதேன் தோட்டத்தில் இருந்து உங்களை வெளியே அனுப்பும். ஜாக்கிரதை. ஏதேன் தோட்டத்தில் பிரச்சனைகள், ஏதேன் தோட்டத்தின் சோதனைகள் இருக்கிறது. ஏதேன் தோட்டம் தான், ஆனா பிசாசுக்கு இடம் கூடாதுங்க. கர்த்தருடைய வார்த்தையை கேட்கும் பொழுது நீ தூங்குறியா, நீ பிசாசுக்கு இடம் கொடுக்கிற. கர்த்தருடைய வார்த்தையை கேட்கும் போது அலட்சியமா உட்கார்ந்து இருக்கிறீங்களா, நீங்க பிசாசுக்கு இடம் கொடுக்கிறீங்க. கர்த்தருடைய வார்த்தையை கேட்கும் பொழுது போன்ல ஏதோ பார்த்துட்டு இருக்கிறீங்களா, நீங்க பிசாசுக்கு இடம் கொடுக்கிறீங்க. எத்தனையோ பேர் கர்த்தருடைய சபையில வந்து பார்க்கக்கூடியாததை போனில் எல்லாம் பார்த்து சீக்கிர சின்ன வயதிலே செத்து போனவர்கள் அநேகர். தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் எந்த அளவுக்கு ஆசீர்வதிக்க உங்களை விரும்புகிறாரோ அந்த அளவுக்கு பிசாசு உங்களுடைய ஆசீர்வாதத்தை திருட விரும்புகிறான். இங்கே நான் தேவனுடைய தாசனாய் ரெண்டுக்கும் நடுவில் நின்று நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், பிசாசு உங்களிடத்திலே வர இடம் கொடாதிருங்கள். புரிஞ்சவங்க கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. சர்ப்பம் தான் இருக்கிறதுலே பயங்கர தந்திரமானது. கடைசி நாட்கள் அந்த பிரச்சனை தான் வரும். தந்திரமான ஆலோசனை, தந்திரமான பேச்சு. உங்க காதுகளுக்கு, உங்கள் செவிகளுக்கு கேட்க சூப்பரா இருக்கு அப்படின்னு ஏதாவது தோணுதா? செய்தி பிரசங்கம் சூப்பரா இருக்கே அப்படின்னு தோணுதா? உங்க காதுக்கு செவிக்கு ரொம்ப பிடிச்ச மாதிரி இருந்ததுன்னா அது கர்த்தருடைய வார்த்தையா இருக்கிறதற்கு வாய்ப்பு கம்மி. கடைசி நாட்களில் இயேசு வரப்போகிறார் நாட்களிலே, இயேசு வரப்போகிறார் என்று நாம் சொல்லுகிற இந்த நாட்களிலே எந்த அளவுக்கு நாம் எடிஃபை ஆக வேண்டும், எந்த அளவுக்கு நாம் பரிசுத்தமாக வேண்டும். நாட்கள் கொஞ்சம் இருக்கிறபடியினால், நாட்கள் கொஞ்சமாக இருக்கிறபடியினால் எவ்வளவு ஃபாஸ்டா நீங்க பரிசுத்தமாகணுமோ அவ்வளவு வேகமாய் பரிசுத்த ஆவியானவர் நம்மை பரிசுத்தப்படுத்துவார். ஹல்லேலூயா. சரி, நம்ம பைபிள் ஸ்டடி நீங்க வந்திருந்தீங்கன்னா நீங்க கேட்டிருப்பீங்க, கவனிச்சிருந்தீங்கன்னா. இனி அடுத்தது வேதத்தின் சத்தியத்தின்படி, வேதத்தின் வெளிப்பாட்டின்படி அடுத்த நடக்க போகிற மிகப்பெரிய காரியம் என்ன தெரியுமா? அந்தி கிறிஸ்து வருகிறது இல்லை. ரஷ்யாவும் யாரும் போரிட போகிறது விஷயம் கிடையாது. இல்லை ஏதோ ஒரு காரியம் நடக்கும், அது இல்லை. முத்திரை போடப்படும், அது இல்லை. அடுத்தது நடக்க போகிற உடனடி காரியம் இயேசு கிறிஸ்துடைய ரகசிய வருகை. இயேசு கிறிஸ்துடைய ரகசிய வருகையிலே எல்லா ரட்சிக்கப்பட்டவங்களும் பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படுவாங்க. இதுதான் உண்மை.
ரட்சிக்கப்பட்டவங்க, பரிசுத்த ஆவியில் நிரம்பி இருக்கிறவர்கள், புத்தியுள்ள கன்னிகைகளாக இருக்கிறவர்கள் எல்லாரும் பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படுவார்கள். அடுத்த நடக்க போறது என்னன்னு சொன்ன ரகசிய வருகை. அந்த ரகசிய வருகைக்கு அப்புறம் புதுசா பிசாசு யாரையும் நரகத்துக்கு கொண்டு போறது ரொம்ப கஷ்டம். அதுக்கப்புறம் பிசாசுக்கு அங்க பூமியில் இருக்கிற ஆல்மோஸ்ட் எல்லாரும் நரகத்துக்கு தான். சபை எடுத்துக்கொள்ளப்படும். எல்லாரும் அந்த வார்த்தையை சொல்லுங்க. ஏதேன் தோட்டம், சபை எடுத்துக்கொள்ளப்படும். எப்போ? ரகசிய வருகை. அதுக்கப்புறம் சபையை பிசாசு சோதிக்கவே முடியாது, சபையில் இருக்கிறவங்களையும் சோதிக்க முடியாதுன்னா இயேசு கிறிஸ்துவின் வருகை இவ்வளவு சீக்கிரம் இருக்க போகிறது. அதற்கப்புறம் பிசாசால் ஒன்றும் செய்ய முடியாது என்றால் அவன் தனக்கு கொஞ்ச காலம் தான் இருக்கிறது என்று எவனை விழுங்கலாம் என்று கர்ச்சிக்கிற சிங்கம் போல் சுற்றி கொண்டிருப்பான். He don't have time. பிசாசுக்கு நேரம் இல்லை. அந்த கிறிஸ்து நாட்கள் சபை இருக்காது, நாம இருக்க மாட்டோம். அல்லேலூயா. சோ அதுக்கு முன்னாடி என்னெல்லாம் செய்யணுமோ அவ்வளவு தந்திரத்தையும் பிசாசு செய்வான். ஆனால் தந்திரங்களை முறியடித்த தேவனாகிய கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். அல்லேலூயா. சோ ஏதேன் தோட்டத்தின் தந்திரம் என்ன? ஏதேன் தோட்டத்தில் இருக்கக்கூடிய சோதனைகள் என்ன? பிசாசுக்கு இடம் கொடுக்கிறது. இந்த ஏவாள் பிசாசுக்கு இடம் கொடுத்த உடனே என்ன ஏற்படுது? அங்கே சாத்தான், பிசாசானவன் சர்ப்பம் ஏவாளை பார்த்து கேட்கிறது, நீங்கள் தோட்டத்தில் உள்ள சகல விருட்சங்களின் கனியை புசிக்க வேண்டாம் என்று தேவன் சொன்னது உண்டோ? நீங்கள் பிசாசுக்கு இடம் கொடுக்கும் பொழுது சோதனைகள் என்ன தெரியுமா வரும்? கேள்விகள் தோன்றும். எல்லாரும் சொல்லுங்க. இப்ப எவ்வளவு கேள்வி கிறிஸ்தவர்களுக்குள்ள வந்துருச்சு தெரியுமா? அது கொடுக்கலாமா, இதை கொடுக்கலாமா, காணிக்கை கொடுக்கலாமா, தசமபாகம் கொடுக்கலாமா? பிசாசு ஏற்படுத்தி விட்டான் பல கேள்விய. People are filled with questions. யார் உண்மையான பாஸ்டர், எது எப்படி, என்ன, அது இது இது கேள்விகள். பிசாசுடைய முக்கிய தந்திரம் என்ன தெரியுமா? உங்க மனசுக்குள்ள கேள்வியை ஏற்படுத்தி விடுவான். Am I a child of God? தேவனுடைய பிள்ளையா? கர்த்தரின் ஜெபத்தை கேட்கிறாரா? அவர் என் மேல பிரியமா இருக்கிறாரா? நான் உபவாசம் இருக்கணுமா இருக்க வேண்டாமா? எனக்கு வேலை கிடைக்குமா கிடைக்காதா? கேள்விகளை பிசாசு உருவாக்குகிறான் என்றாலே கவனம். ஏதேன் தோட்டத்தில் ஏற்பட்ட பிரச்சனை அதுதான். பிசாசு கேள்விகளை ஏற்படுத்தி விடுவான். டைரக்ட் கொஸ்டின் இல்லை. நடுவில் இருக்கிற மரத்தில் இருக்கிற கனியை புசிக்க வேண்டான்னு சொன்னாரோ அப்படி கேட்க மாட்டான். நீங்க எல்லா பழங்களையும் சாப்பிடலான்னு சொன்னாரா? ரிவர்ஸ்ல கேட்கிறவன் தந்திரமானவன். உங்க மனசுல எழும்புகிற கேள்விக்கு இடம் கொடாதிருங்கள். இங்க வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறத நான் வாசிக்கிறேன், கவனிங்க. ஸ்தோத்திரம். ஆண்டவர் நித்திய காலமாய் தள்ளி விடுவாரோ? இனி ஒருபோதும் தயை செய்யாதிருப்பாரோ? அவருடைய கிருபை முற்றிலும் அற்று போயிற்றோ? வாக்கு தத்தமானது தலைமுறை தலைமுறைக்கும் ஒளிந்து போயிற்றோ? தேவன் இரக்கம் செய்ய மறந்தாரோ? கோபத்தினால் தமது உருக்கமான இரக்கங்களை அடைத்து கொண்டாரோ என்றேன். அப்பொழுது நான், இது என் பலவீனம். நிறைய கேள்வி வருதா மனசுக்குள்ள? இது உங்கள் பலவீனம். கர்த்தரை கேள்வி கேட்கிறவன் கர்த்தர் மேல சந்தேகத்தினாலே கேட்கிறார். உங்க மனசுல கேள்வி வருதா? Go to a pastor. Go to your spiritual parents. ஒரு நல்ல ஆவிக்குரிய நிலையில் இருக்கிறவங்கள்ட்ட போங்க. பெட்டர் உங்க சபையில் இருக்கிற நல்ல ஆவிக்குரிய ஆட்கள்கிட்ட போய் என் மனதில் இந்த கேள்வி இருக்குது, நான் என்ன செய்யணும்னு கேளுங்க. பதில் இருக்கிற இடத்துல பிசாசுக்கு இடம் இருக்காது. ஹல்லேலூயா. சும்மா பிசாசு கேட்கிற கேள்வியெல்லாம் தலையில எடுத்துட்டு அது நடக்குமா இது நடக்குமா, என் பிள்ளைக்கு வாழ்க்கை எப்படி இருக்குமோ? முதல் சோதனை கேள்விகள். பிசாசுக்கு இடம் கொடுக்க, அதனால உன் மனசுல கேள்வி வந்தது. அந்த பாஸ்டர் சரியா, இந்த பாஸ்டர் சரியா, நமக்கு இது தேவையா? அவங்க சொல்றது கரெக்டா, இவங்க சொல்றது கரெக்டா, நமக்கு இது தேவையா? கேள்விகளை குறித்து கவனம். தேவனுடைய பிள்ளைகளை பிசாசு கேள்விகளை அனுப்பினான். இரண்டாவது அவன் செய்தது, ஆதியாகமம் 3வது அதிகாரம் 4வது வசனத்தில் பாருங்க. அப்பொழுது சர்ப்பம் ஸ்திரீயை நோக்கி, நீங்கள் சாவதே சாவதில்லை. பிசாசுக்கு இடம் கொடுத்தால் முதல்ல அவன் கேள்விகளை உங்களுக்குள்ளாய் ஏற்படுத்துவான்னு சொன்ன. இரண்டாவது அவன் செய்கிறது, ஸ்தோத்திரம், பொய்யை நம்ப வைப்பான். கர்த்தர் சொன்னார், நீ அந்த மரத்தின் கனியை புசித்தாய் என்றால் நீ சாகவே சாவாய். என்ன இப்ப பிசாசு டைரக்டாவே, பிசாசுக்கு ஒரு மனிதன் இடம் கொடுத்து அவன் மனதில் ஏற்படுகிற கேள்வி 1000 கேள்வி கேட்டு வாலிபர்களுக்கு 10-15,000 கேள்வி இருக்கும். கல்யாணம் நடக்குமா நடக்காதா, அப்படி மனைவி இருக்குமா, இப்படி கணவன் இருப்பாரா,
நல்லா பாருங்க, நிறைய கேள்வி உள்ளவங்க தனியா இருப்பாங்க. சரி, ஐ அம் டாக்கிங் அபவுட் யுவர் சைக்கலாஜிக்கல் பிஹேவியர். நிறைய கேள்வி இருக்கிறவங்க தனியாக உட்காந்து அப்படியே அமைதியாக வானத்தையே பார்த்துட்டு இருப்பாங்க. மனசுல எந்த ஒரு கஷ்டமும் கேள்வி இல்லாதவங்க கலகலம் எல்லாத்தையும் சிரிச்சு பேசிட்டு இருப்பாங்க. தனிமை பிசாசுடைய ஆயுதம். பிசாசுக்கு இடம் கொடுக்கும், அவன் செயல்பட வழி ஏற்படுத்தி கொடுக்கும். அப்படி தனிமையிலே போனவர்கள் பிசாசுடைய கேள்விகளால் நிரப்பப்படுவார்கள். கேள்விகளால் நிரப்பப்பட்டவர்களுக்கு ஆன்சர் என்ன தெரியுமா வரும்? பிசாசின் பொய் தான் வரும். If you continue to stay in the same level, பிசாசு உங்களுக்கு நிறைய கேள்வியை கொடுத்ததுக்கு அப்புறம் நீங்க அதை கிளாரிஃபை பண்ணா பைபிள் வசனத்திலிருந்து கிளாரிஃபை பண்ணப்படணும். உங்க பாஸ்டர் உங்களுக்கு கிளாரிஃபை பண்ணலன்னா இந்த ஞாயிற்றுக்கிழமை வாரீங்க பாருங்க, கர்த்தர் உங்களுக்கு பலிபீடத்திலிருந்து பதில் கொடுப்பார். இதுல இருந்து வராத எந்த பதிலையும் நம்பாதீங்க. பிசாசு தந்திரம் உள்ளவன் ஏன் சொல்றேன்? அவன் பைபிள் சொல்லுகிறது, அவன் கேள்விகளையும் கேட்பான். நீங்க ரொம்ப கேள்வியை நிரம்பி இருக்கும் பொழுது பதிலை கொடுப்பான். நீங்க பதில் சந்தோஷப்படுவீங்க, ஆனா பொய்யான பதிலை கொடுப்பான். ஸ்தோத்திரம். பதிலுக்கு ரொம்ப அலையாதீங்க. ஒரு கேள்வி வருது, ஐயோ இதுக்கு பதில் 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 தேடாதீங்க. கர்த்தரா அழகா உங்களுக்கு பலிபீடத்திலிருந்து கொடுக்கிற வரைக்கும் அவர் வித்தியாசமா பதில் கொடுக்கிற கர்த்தர். ஹல்லேலூயா. இங்க நடந்தது என்ன? பொய்யை நம்ப வைத்தான் பிசாசு. ஏவாள் இடத்துல சொன்ன நீ சாவதில்லைன்னு சொல்லி அடுத்தது என்ன ஆயிடுச்சு? 5வது வசனத்தை வாசிச்சுங்க. நீங்கள் இதை புசிக்கும் நாளிலே உங்கள் கண்கள் திறக்கப்படும் என்றும் நீங்கள் நன்மை தீமை அறிந்து தேவர்களைப் போல இருப்பீர்கள் என்று தேவன் அறிவார் என்றது. ஏதேனின் சோதனை என்ன தெரியுமா? பொய்யை நம்ப பிசாசு வைப்பான். அடுத்தது பேராசைப்பட வைப்பான், பெருமைப்பட வைப்பான். சாத்தான் விழுந்தது பேராசையினாலே. நானும் தேவனை போல் இருப்பேன், நானும் கர்த்தரை போல் இருப்பேன் என்று கர்த்தருடைய சிங்காசனத்திலே அமர முயற்சித்ததினால்தான் கீழே தள்ளப்பட்ட சாத்தான். அவன் விழுந்தவன், தள்ளப்பட்டவன். அவன் விழுந்தவன் தள்ளப்பட்டவன் என்கிறதுனாலே தேவனுடைய பிள்ளைகள் ஏதேன் தோட்டத்தில் இருக்க முடியாதபடிக்கு அவர்கள் விழவும் அவர்கள் தள்ளப்படவும் தன்னால் இயன்றவைகளை செய்கிறவன் சாத்தான். அதுக்கு என்ன செய்யறான்? பேராசை உண்டாக்குறான். எனக்கு அந்த பொசிஷன் கிடைக்குமா? நான் ஒரு முக்கிய ஆளா இருக்க மாட்டேனா? நான் போய் கொயர்ல நின்று பாட மாட்டேனா? என் பிள்ளை போய் இசைக்கருவி வாசிக்காதா? சபையில் எனக்கு முக்கிய பொசிஷன் கிடைக்காதா? எனக்கு அந்த பொசிஷன் கிடைக்காதா? எனக்கு வேலையில் அந்த பொசிஷன் கிடைக்காதா? உன் குடும்பத்திலையும் சபையிலையும், உங்க குடும்பத்திலையும் சபையிலையும் நீங்க பதவி தேடி அலைஞ்சிங்கன்னா நீங்கள் சீக்கிரம் உங்கள் நிலையிலிருந்து தள்ளி விடப்பட போகிறீர்கள் என்ற அர்த்தம். ஏதேனின் சோதனை என்ன? பதவி ஆசை. ஏதேனின் சோதனை என்ன? பேராசை. அவன் சொல்றான் பிசாசு ஏவாளை பார்த்து, நீ தேவர்களை போல் ஆவாய். இந்த அம்மாவுக்கு தேவையா? நான் தேவனை போல் ஆகணும். இன்னும் நிறைய பேர் அப்படிதான் இருக்கிறாங்க. நீங்க ஜெபிக்கிறது நல்ல காரியத்துக்காக ஜெபிங்க. நான் ஜெபிச்சு பயங்கரமான பெரிய ஒரு தீர்க்கதரிசி ஆகணும்னு நினைக்காதீங்க. அது கெட்ட பழக்கம், புத்தி சரியில்லை. நான் ஜெபம் பண்ணி பயங்கர ஒரு வித்துவானா மாறணும் அல்ல, அது பெருமை. நான் ஜெபம் பண்ணி பயங்கர ஒரு ஊழியர் அல்ல. நீங்கள் ஜெபம் செய்வது எதற்காக இருக்க வேண்டும்? கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறதற்காக இருக்க வேண்டும். ஏதேனின் சோதனை என்ன? பேராசை. அதான் இயேசு வராரே, அதான் கர்த்தர் வருகிறாரே, அவர்கள் உங்களோடு நடக்கிறார், அவங்களை கூட்டி செல்கிறார். நீங்க போய் பழங்களை சாப்பிடுறீங்க, அழகான ஒரு ஏதேன் தோட்டத்தில் இருக்கிறீங்க, வேணுங்கிறது இருக்குதே. அப்புறம் ஏன் ஏவாளே உனக்கு இந்த சோதனை? அப்புறம் ஏன் ஏவாளே யாரோ உனக்குள்ள பெருமையை ஏற்படுத்தி விட்டது? நான் தான் இதை செய்யணும், என் பிள்ளைகள் அப்படி இருக்கணுங்கிற பெருமையை யார் உனக்கு ஏற்படுத்தி கொடுத்தது? சரி, ஓகே. ஏதேனின் சோதனைகளை குறித்து நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். ஒன்றாவது நான் சொன்னேன், பிசாசுக்கு இடம் கொடுக்குதல். பிசாசுக்கு இடம் கொடுக்கிறதுல என்னெல்லாம் நடக்கும்? கேள்விகள் வருகிறது, பொய் பதிலை பிசாசை கொடுக்கிறான், பேராசையும் பெருமையும் தூண்டுகிறான். இரண்டாவது என்ன காரியம்? ஆதியாகமம் 3வது அதிகாரம் 6வது வசனத்தை எடுத்து வாசிக்கலாம். அப்பொழுது ஸ்திரீயானவள் அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லதும் பார்வைக்கு இன்பமும் புத்தியை தெளிக்கிறதுமான இச்சிக்கப்படத்தக்க விருட்சமாய் இருக்கிறது என்று கண்டு, எல்லாரும் சொல்லுங்க, என்று சத்தமா சொல்லுங்க, கண்டு. அடுத்தது என்னவென்றால், ஒன்று பிசாசுக்கு இடம் கொடுத்தல், இரண்டாவது இச்சைக்கு இடம் கொடுத்தல்.
உலக ஆசைக்கு இடம் கொடுத்தல். தேவனுடைய சபையாக இருந்தாலும் சரி, உங்களுடைய வீடாக இருந்தாலும் சரி, இச்சைக்கு நீங்கள் இடம் கொடுத்தால், கண்ணுக்கு பிடிச்சிருக்குது அதை நான் இங்கே செய்யணும், எனக்கு ஏதோ ஒன்று பிடிச்சிருக்குது அது என் வீட்டில் இருக்கணும், கண்டு அதுக்கு முன்னாடி பிசாசுடைய வார்த்தை தான் கேட்கிறாள். இவ்வளவு நாள் அந்த பழத்தை பார்த்தால், அந்த பார்த்தவள் தான் ஏவாள். ஆனால் இப்பொழுது அந்த கனியை பார்க்கும் பொழுது அவளுக்குள்ளாய் ஸ்தோத்திரம் இந்த இச்சை ஏற்படுகிறது. அந்த விருட்சத்தின் புசிக்கு நல்லதும் பார்வைக்கு இன்பமும். சுயத்துக்கு இடம் கொடுக்க கூடாது, சுய விருப்பத்துக்கு இடம் கொடுக்காதீங்க. விசுவாசத்தினால் காத்திருந்தவர்கள், தேவன் எனக்கு தருவார் என்று எந்த ஒரு ஆசீர்வாதத்துக்கும் காத்திருக்கிற நீங்கள், திடீரென்று அந்த ஆசீர்வாதம் உங்களால் எட்டி பிடிக்க முடிகிற தூரத்தில் இருக்கும் பொழுது தயவு செய்து இயேசுவை விட்டு உங்களுடைய சொந்த முயற்சினாலே எட்டி பிடிக்காதிருங்கள். கர்த்தருடைய ஆசீர்வாதம் அவர் கையினாலேயே உங்களுக்கு கிடைக்கட்டும். எத்தனை பேர் விரும்புறீங்க? ஹல்லேலூயா. அவரா கொடுக்கணும், கர்த்தரா கொடுக்கணும். இவ்வளவும் செய்த கர்த்தர் இன்னும் அதிகமாய் ஆதாமையும் ஏவாளையும் ஆசீர்வதித்திருக்க மாட்டாரோ? ஏன் நீ நான் முயற்சி செய்ய நினைக்கிற? ஏன் உன் சொந்த முயற்சியில் முன்னேறணும்னு நினைக்கிற? எனக்கு பலன் கொடுக்கிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. அவரெல்லாம் கொடுக்கணும். உன் இச்சை நிமித்தம் உனக்கு ஆசை, அதை ஏன் நீங்க ஃபாலோ பண்ண நினைக்கணும்? ஏதேன் தோட்டத்தின் 2வது சோதனை உலக பிரகாரமான விருப்பம். உலக பிரகாரமான விருப்பம் சபைதான். இந்த சபைக்குள்ளே உலக பிரகாரமான ஒரு மியூசிக்கை கொண்டு வரணும்னு நினைத்தால் அது சோதனை. இந்த சபைக்குள்ளே உலக பிரகாரமான ஒரு ஆடையை நான் கொண்டு வர வேண்டும் என்று நினைச்சால் அது சோதனை. இந்த சபைக்குள்ள உலக பிரகாரமான பெர்ஃபார்மன்ஸ் நான் கொண்டு வரணும்னு நினைச்சா அது சோதனை. உங்க வீட்டுக்குள்ள உலக பிரகாரமான ரூல்ஸ் நீங்க கொண்டு வரணும்னு நினைச்சீங்கன்னா அது சோதனை. உலகத்துல ஒரு மெத்தட் நடக்குது, அதை பார்க்கீங்க, வாவ் அது ரொம்ப நல்லா இருக்கே, அதை உங்க வீட்டுக்குள்ள கொண்டு வரணும்னு நினைக்கிறீங்களா? அது சோதனை. உலகத்திற்குரியவைகள் பிசாசுக்குரியவைகள், பிசாசுக்குரியவைகள் நரகத்துக்குரியவைகள், நரகத்துக்குரியவைகள் எல்லாம் சபிக்கப்பட்டவைகள். அதான் வசனம் சொல்லுகிறது, விசுவாசம் இல்லாமல் வருகிற யாவும் பாவம். சிம்பிள். பார்த்து பெற்றேன், ஆசைப்பட்டு பெற்றேன் அப்படி இல்லை. அதான் யாக்கோபு ரொம்ப விரும்பி திருமணம் முடித்தது ராகேலை. அவள் கொண்டு வந்தது விக்கிரகத்தை. கவனம், உங்க ஆசை, உங்களுடைய பேராசை, உலகத்தின் மேல் இருக்கிற ஆசை உங்களை கர்த்தருடைய தோட்டத்திலிருந்து எடுத்துவிடும். தேவனுடைய தோட்டத்தில் நிலைத்திருந்த எத்தனையோ பேர் உலக வேலைக்கு ஆசைப்பட்டு சபையிலிருந்து புடுங்கப்பட்டதை நான் பார்த்திருக்கிறேன். உலகத்தில் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு காரியத்துக்கு பேராசைப்பட்டு சபையில இல்லாமல் போனவர்கள், தேவனுடைய தோட்டத்தில் இல்லாமல் போனவர்களை நான் பார்த்திருக்கிறேன். ஆனால் தேவனுடைய தோட்டத்தில் வந்து நீங்கள் இன்னைக்கு அமர்ந்து கர்த்தரை ஆராதித்துக் கொண்டு இருக்கிறீர்கள் என்றால் நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டு உலகத்துக்கு இடம் கொடுக்காம இயேசுவுக்கு முக்கியத்துவம் கொடுத்தனால தான் நீங்க இங்க அமர்ந்து இருக்கிறீங்க. ஹல்லேலூயா. ஆமா தானே? ஹல்லேலூயா. நீங்க வெளியே போயிருந்தா ஏதாச்சும் ஜாலியா இருந்திருக்கலாம். ஞாயிற்றுக்கிழமை தான் ஒரு நாள் தான் நமக்கு லீவு. அந்த ஒரு நாளாவது சரி, ஓகே, அந்த ஒரு நாள் தானே நிம்மதி. அந்த ஒரு இல்லை, அந்த ஒரு நாளும் நான் கர்த்தருக்கு கொடுக்கிறேன். எத்தனை பேர் அப்படி கரங்களை உயர்த்தி காட்டுறீங்க? ஹல்லேலூயா. இந்த 6 நாளும் என்னால் வர முடியல, ஆனால் ஆண்டவர் மேலே இந்த முழு அன்பை நான் வைத்திருக்கிறேன்னு இந்த ஒரு நாள் சாட்சின்னு சொல்கிறவங்க கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. 3வது வந்த பிரச்சனை நான் வேகமாக சொல்லுகிறேன், தேவனுடையவைகளை குறித்த கவனம். எல்லாரும் சொல்லுங்க, என்னது? 3வது பிரச்சனை ஏதேன் தோட்டத்தில் என்ன வரும்னா, என்ன சோதனை வரும்னா, தேவனுடையவைகளை குறித்த ஒரு எச்சரிப்பு. 2வது அதிகாரம் 16-17 வசனம் இப்படியாக சொல்லுகிறது, தேவனாகிய கர்த்தர் மனுஷனை நோக்கி, நீ தோட்டத்தில் உள்ள சகல விருட்சத்தின் கனியை புசிக்கலாம், ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம், அதை நீ புசிக்கும் நாளிலே சாகவே சாவா என்று கட்டளையிட்டார். அந்த முழு தோட்டமும் கர்த்தருடையது தான். அவர் ஆதாமுக்கு கொடுத்துட்டார். என்னனாலும் நீ செய்யலாம், அங்க இருக்கிற எல்லா கனிகளையும் நீ புசிக்கலாம், ஆனால் இந்த ஒரு கனி கர்த்தர் தமக்கென்று பிரித்தெடுத்து வைக்கிற அடையாளங்கள் என்று ஒரு சில காரியங்கள் இருக்கிறது. நல்லா கவனிங்க. ஒவ்வொரு விஷயத்திலையும் கர்த்தர் தமக்கென்று ஒரு மகிமையை வைத்திருப்பார். ஸ்தோத்திரம். உங்களுடைய
இருதயம். நீங்க இருக்கிறீங்கன்னா உங்கள கர்த்தர் ஒரு சில விஷயத்தை அது அவருக்குன்னு வச்சிருப்பார். உங்க வீடு இருக்குன்னா அதுல ஒண்ணு அவர் ரொம்ப ஸ்பெஷலா வச்சிருப்பார். அது என்னன்னு எனக்கு தெரியல, ஒரு அடையாளம். சபைன்னு வைத்துக்கோங்க, அதுல ஒரு ஸ்பெஷல் ஆண்டவர் வச்சிருப்பார். நீங்க பலிபீடத்தை எடுத்துக்கொள்ளலாம். அதே போல உங்களுடைய பிள்ளைகள் என்றால் மூத்த பிள்ளை, அதே போல உங்களுக்கு வருகிற நன்மைகள் என்றால் முதல் நன்மை, கர்த்தருக்குரியவைகள். ஸ்தோத்திரம். வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, முதற் பேர் அனைத்தும் எனக்கு பரிசுத்தப்படுத்து, அது என்னுடையது என்றார். ஒவ்வொன்றையும் நீங்க பார்த்தீங்கன்னா கர்த்தருக்குரியவைகள் என்று ஒன்று இருக்கும். எல்லாரும் சொல்லுங்க, கர்த்தருக்குரியவைகள் என்று ஒன்று. இதை நீங்க ஸ்பெஷல் பண்ணணும். ஒரு வீடு கட்டுறீங்கன்னா you would specialize a room for you. அந்த ரூம் எதுக்கு? பிரேயர் பண்ண, அது கர்த்தருக்குன்னு, அது கர்த்தருக்காக. சோதனம் அது ரொம்ப பரிசுத்தப்படுத்தப்பட்டு இருக்கும். ஆலயம் எப்படி பரிசுத்தமா இருக்குதோ அதே போல அந்த அறை பரிசுத்தப்பட்டு இருக்க வேண்டும். கர்த்தருக்குரியதுன்னு அவர் ஒவ்வொன்றையும் செலக்ட் பண்ணி வைத்திருப்பார். 12 கோத்திரத்துல ஒரு லேவி கோத்திரம் கர்த்தருக்குரியது. So God is அவர் தனக்காக செலக்ட் பண்றவர். தன்னுடைய மகிமையை, என்னுடைய மகிமையை நான் ஒருவனுக்கும் கூட என்று சொன்னவர். அந்த மகிமையை டச் பண்ணா அவர் வருத்தப்படுவார். கர்த்தருக்குரியவைகளில் கவனம். எல்லாரும் சொல்லுங்க. இதுல நிறைய பேர் ஆப்பிள் எடுத்து சாப்பிட்ட மாதிரி, நிறைய தீமை அறியத்தக்க கனியை எடுத்து சாப்பிட்ட மாதிரி கர்த்தர் கேட்ட மூத்து பிள்ளைங்களை எடுத்து சாப்பிடுவாங்க. கர்த்தர் தனக்குன்னு கொடுக்க விரும்பின தசம பாகத்தை சாப்பிட்டுருவாங்க. ஸ்தோத்திரம். உலகத்துல தசமபாகம் கொடுக்க வேண்டாம், காணிக்க கொடுக்க வேண்டாம்னு சொல்லி கொண்டு திரிகிறவர்கள் ஒருவனும் பரலோகத்துக்கு வர முடியாது. பாஸ்டர் அது எப்படி பாஸ்டர் நாங்கள் நம்புறது? சரி, டெஸ்ட் பண்ணி பாருங்க. ஆண்டவரே சொல்றார், என்னை சோதித்து பாருங்கள் என்று. சோதித்து பார்த்து லாஸ்ட்ல போறதுக்கு அமைதியா இருக்கிறது பெட்டர்னு நான் நினைக்கிறேன். அல்லேலூயா. சோதித்து பார்த்து நரகத்து அன்ரிடீமபிள் பிளேஸ்ல போயிட்டு ஐயோ என்ன செய்யன்னு தெரியாம இருக்கிறதுக்கு பேசாட்டி பேதத்தை நம்பிட்டு இருக்கலாம். முதற் பேரானவைகள் கர்த்தருக்குன்னு சொன்னா, உங்க வீட்டுல 2 பிள்ளைங்க பிறக்கிறாங்களா, மூத்த பிள்ளை யாருக்கு? சத்தமா சொல்லுங்களேன், யாருக்கு? இப்பெல்லாம் அம்மா அப்பாமார்கள் ரொம்ப கந்தமா இதை சொல்லி பழகணும். உங்க வீட்டு மூத்த பிள்ளை யாருடையது? சொல்லுங்க, அப்படி சொல்லுங்க. அப்ப எந்த அளவுக்கு நீங்க உங்க பிள்ளைய கர்த்தர்ட்ட அனுப்பணும். இதுல ஒரு விஷயம், ஒரு அப்ப நான் ஒண்ணுமே கவனிக்க கூடாதா? இல்ல, கர்த்தர் ஏதேன் தோட்டத்தை என்ன சொன்னார்? டு டெண்ட் அண்ட் டு கீப் இட். அதை பராமரித்து வைத்துக்கொள். ஆனால் அது யாருடைய தோட்டம்? ஹல்லேலூயா. நீங்க உங்க பிள்ளைகளை பராமரிக்கணும், உங்க பிள்ளைகளை கவனிக்கணும். ஆனா உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை பொறுப்பு எல்லாம் கர்த்தருடையது. நீங்க உங்க பிள்ளைய சூப்பரா படிக்க வைங்க, டாக்டர் ஆகணும்னு படிக்க வைக்காதீங்க. புரிஞ்சவங்க அல்லேலூயா சொல்லுங்க. உங்க பிள்ளைய சூப்பரா படிக்க வைங்க. நீட்டு படிக்கட்டும், என்ன படிக்கணுமோ நீட்டமா படிக்கட்டும், எல்லாம் படிக்கட்டும், எல்லா எக்ஸாமையும் எழுத சொல்லுங்க. கர்த்தர் எந்த கதவை திறக்கிறாரோ அதை கண்ணை மூடிட்டு போகணும்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. தட்ட வேண்டியது நம்ம கடமை, திறக்க வேண்டியது அவர் கடமை. அதை விட்டு நான் நீட்டை மட்டும்தான் தட்டுவேன்னா ஆண்டவர் 2 தடவை பூட்டியே வைப்பாரு. 3ஆவது தடவை நீங்கள் அழுது ஜோம்ன்றது பார்த்தா கதை திறந்து போயிட்டு வாமா அப்படின்ட்டுருவார். ஸோ எல்லா வாலிப பிள்ளைகள் எல்லா எக்ஸாமும் எழுதுங்க. என் வாழ்க்கையை நான் அதற்காக ஏற்படுத்தி வைத்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லாதீங்க. ஊழியத்துக்காக ஏற்படுத்தி வச்சிருக்கிறீங்கன்னா அது வேற, அது எல்லாமே விசுவாசத்தில் வர்றது. ஊழியத்துக்காகவே உங்கள் பிள்ளைய வளர்க்குறீங்களா, அப்போ உங்கள் இஷ்டம். அது விசுவாசத்தில் வர்றது, அது கர்த்தருக்குனே வளர்க்குறனால ஆண்டவர்கிட்ட பழியை போட்டுடலாம். ஆண்டவரே உங்கள் ஊழியத்துக்காக தானே வளர்த்தீங்க, இவன் முட்டாளாக இருக்கான் அப்படின்றலாம். ஆண்டவர் சொல்லுவார், முட்டாளை தான் அறிவாளியாக மாற்றுவேன்னு சொல்லுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சோத்திரம். மூத்த பிள்ளைய நான் இதுக்கு இந்த வேலைக்கு வச்சுக்குவேன், கடைசி பிள்ளை ஒன்றத்துக்கு உதவாமல் இருக்காது, நீங்கள் வச்சுக்கோங்க அப்படி சொல்லாதீங்க. ஸ்தோத்திரம். நான் கேட்கல, சபை கேட்கல, கர்த்தர் கேட்டிருக்கிறார். ஹல்லேலூயா. மூத்த பிள்ளைகள் ரொம்ப கவனமாக இருக்கும். உங்கள் வாழ்க்கையில் ஆசீர்வாதம் கம்மியாக வருதா, சரியா அமைய மாட்டேங்குதா, நீங்கள் கர்த்தருடையவர்கள் என்று எப்போ ஒத்துக்கொள்கிறீங்களோ அப்போ ஆசீர்வாதம் வரும். ஸோ சபை ஏதேன் தோட்டத்தில் இருக்கக்கூடிய சோதனை என்ன? கர்த்தருடையவைகளை எடுக்க ட்ரை பண்ணுறது. சபையில் ஷோ ஆஃப் பண்ணணும்னா யார் ஷோ ஆஃப் பண்ணணும்? ஷோ ஆஃப் பண்ண மாட்டார். ஏதாச்சும் ஒன்று செய்யணும்னா பரிசுத்த ஆவியானவர் தான் செய்யணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் ஷோ ஆஃப் பண்ணுறது, இங்கே இருக்கிறவங்க ஷோ அப்படிலாம் கிடையாது.
ஏதாச்சும் செலிப்ரேஷன் நடந்தால் இஷ்டத்துக்கு நல்லா எல்லாரும் சேர்ந்து கர்த்தரை ஆராதிக்கணுமே தவிர, ஒரு சபை ஒரு மனிதன் ஒரு சபையிலே முக்கியமாக மாறினா அது அந்தி கிறிஸ்துவின் ஆவி. அதனால தான் நான் சொன்னேன், ரொம்ப சத்தம் போடுறவங்கள நம்ம ஊர் மக்கள் எப்படி தெரியுமா, யாராச்சும் ஒயிட் ஷர்ட் ஒயிட் பேண்ட் போட்டு சர்ச்சுக்கு வந்து அடிக்கடி அல்லேலூயா ஸ்தோத்திரம்னு சத்தமாக சொல்லிட்டா அந்த சபையில் இருக்கிற ஒரு சில விசுவாசிகள் அவங்ககிட்ட போய் பாஸ்டர் அப்படிம்பாங்க. அப்படிதான் இருக்கிறாங்க இப்போ உள்ளவங்க. கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. தேவனுடையவைகளை குறித்த கவனம் மூன்றாவது சோதனை. நேரம் இல்லாதனால ஐம் ஜஸ்ட் ஃபினிஷிங். நீங்கள் வீட்டில் போய் இதை தியானியுங்கள். அடுத்ததாக ஆதியாகமம் 3வது அதிகாரம், இயேசுவின் இரத்தம் ஜெயம், 3வது அதிகாரம் 8வது வசனத்தை வாசிங்க. பகலில் குளிர்ச்சியான வேளையிலே தோட்டத்தில் உலாவுகிற தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்தை அவர்கள் கேட்டார்கள். அப்பொழுது ஆதாமும் அவன் மனைவியும் தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதிக்கு விலகி தோட்டத்தின் விருட்சங்களுக்குள்ளே ஒளித்து கொண்டார்கள். ஏதேன் தோட்டத்தில் இருக்கிறவர்களே, ஏதேன் தோட்டத்தில் இருக்கக்கூடிய இன்னொரு சோதனை, ஒரு பிரச்சனை. உங்க ஏதேன் தோட்டத்து பிரச்சனை இல்லை, அதில் இருக்கிறவர்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் வரக்கூடியவை. ஒன்று, தேவனுடைய சமூகத்திற்கு தங்களை மறைத்து கொள்ளுதல். ஒரு தப்பு செஞ்சுட்டா அப்படியே கொஞ்சம் லாஸ்ட் பெஞ்சுக்கு போயிடணும் அமைதியா. ஏதாச்சும் ஒன்று கடிந்து கொள்ளிட்டா சபைக்கு வராமல் இருந்துடணும். ஒரு தப்பு செய்துட்டா தேவனுடைய சபைக்கு வராமல் அப்படியே ஒதுங்கி மறைத்து கொள்ளுகிறவர்கள். கொஞ்சம் கஷ்டமாயிருச்சுன்னா ஊழியத்திலிருந்து அப்படியே கொஞ்சம் ரிவர்ஸ் ஆகிறவங்க. மறைத்து கொள்ளுதல். எல்லாரும் சொல்லுங்க, என்னது? தேவ சமூகத்துக்கு மறைத்து கொள்கிறவர்கள். அது செய்ய தூண்டுகிறான் என்றால் அது பிசாசுடைய செயல். அதுதான் ஏதேனில் இருக்கிறவர்களுடைய பிரச்சனை. ஏதேனில் ஒரு சோதனை வரும், என்ன தெரியுமா? மறைத்து கொள்ளுகிற அனுபவம். நான் லாஸ்ட் பெஞ்சின்னு அமைதியா வந்துட்டு பாஸ்டர்ட்ட ஸ்தோத்திரம் சொல்லாம அமைதியா போயிருவேன். ஸ்தோத்திரம். மாசத்துக்கு ஒருக்காவது உங்க பாஸ்டர்ட்ட போய் ஜெபம் பண்ணி பழகுங்க, அது ஆசீர்வாதம். நான் என்ன சொல்லலை, உங்க பாஸ்டர் யாரா இருந்தாலும் மறைத்து கொள்ளுகிற. நிறைய பேர் ஆண்டவர்கிட்டயே தங்களை மறைச்சு கொள்ளுவாங்க. வசனம் சொல்லுகிறது, தன் பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ பிழைப்பான். தேவ சமூகத்தில் வந்து நான் செய்த எந்த தவறுகளா இருந்தாலும் நான் என் வாயில அறிக்கை இட்டிருக்கிறேன்னு சொல்றவங்க கரங்களை வைத்து அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஒரு சில தோணும், அறிக்கையிடும் போது அறிக்கைப்படும் போது யாராச்சும் பிசாசு கேட்டுட்டானா என்ன செய்ய? அதுதான் அவன் ஏற்கனவே பார்த்துட்டானே. என்ன நீங்க பேசின வார்த்தை தான் அவன் கேட்டுட்டானே, அப்புறம் என்ன அறிக்கையிடுறதுல என்ன தப்பு? தனியா இருக்கிற இடத்துல போய் சத்தமா ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே நான் இந்த மாதிரி செய்தேன், அவர்களுக்கு விரோதமா இந்த மாதிரி நான் பேசினேன், என்னை மன்னியும் அப்படின்னு சொல்லிடுங்க. மனசுக்குள்ள மறைச்சு. நேற்று பாஸ்டர் பேசின செய்தியை கேட்கணும் எல்லாரும். பாவங்களை மறைத்து வைத்து தான் அநேகருக்கு நோய்கள். பாவங்களை மறைத்து வைத்து தான் அநேகருடைய எலும்புகள் பலவீனம் அடைகிறது. சரி, அது போகட்டும். 4வது, ஏதேனில் இருக்கிறவர்களுக்கு வரக்கூடிய சோதனை என்ன? தங்களை மறைக்க முயற்சிப்பார்கள். ஊழியத்துக்கு உங்களை மறைக்காதீங்க, மாம்சமானவர்களிடத்தில் உங்களை மறைக்காதிருங்கள். ஃபேமிலியில் இருக்கிற விஷயத்தை கொஞ்சம் மறைச்சிட்டு கொஞ்சம் மட்டும் சொல்லி ஜெபிச்சுட்டு போயிடலாம் நினைக்காதீங்க. கர்த்தருடைய சமூகத்திலே நீங்கள் உங்களை மறைக்காதிருங்கள். கர்த்தருக்கு முன்பாக உண்மையுள்ளவர்களாக இருப்பீர்கள் என்றால் ஏதேன் தோட்டம் உங்களுடையதாய் மாறும். கடைசியாக ஆதியாகமம் 3வது அதிகாரம் 12-13 ஆகிய வசனங்களை வாசிக்கலாம். அதற்கு ஆதாம், என்னுடனே இருக்கும்படி தேவரீர் தந்த ஸ்திரீயானவள் அவ்விருட்சத்தின் கனியை எனக்கு கொடுத்தால் நான் புசித்தேன் என்றான். அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஸ்திரீயை நோக்கி, நீ இப்படி செய்தது என்ன என்றார். ஸ்திரீயானவள், சர்ப்பம் என்னை வஞ்சித்தது, நான் புசித்தேன் என்றான். 5வது, ஏதேன் தோட்டத்தில் வரக்கூடிய சோதனை என்ன தெரியுமா? புறம் கூறுதல், குறை கூறி திரிதல். உங்க குடும்பத்தில் விசேஷமா கணவன் மனைவியை குறை சொல்லாதீங்க. பிள்ளைகள் கீழ்ப்படியணும்னா இதனால தான் உன் வளர்ப்பு இப்படி இருக்கிறதுனால தான் பிள்ளை கீழ்ப்படிய மாட்டேங்குன்னு குறை சொல்லாதீங்க. உங்க பிள்ளைகளை புறம் குறை சொல்லாதிருங்கள். உங்க வீட்டு ஆசீர்வாதம் இல்லாததுக்கு உங்க கணவனை குறை சொல்லாதீங்க. உங்க வீட்டில் இருக்கிற யாரையும் விட்டு கொடுக்காதீங்க. ஆமென், ஹல்லேலூயா. ஆதாம் ஏவாளை ஒருத்தங்க குறை சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. கர்த்தர் ஆதாம் இடத்துல கேட்டார், ஆதாம் ஏவாளை சொல்லுகிறான். ஏவாள் இடத்துல கர்த்தர் கேட்கிறார், ஏவாள் சர்ப்பத்தை சொல்லுகிறான். ஆண்டவர் சொன்னா, நீங்க 3 பேரும் ஏதேன் தோட்டத்தை விட்டு வெளியே போங்க. சபையில இந்த பேச்சு குறை சொல்றது வரக்கூடாது. ஒரு சிலர்லாம் குறை சொல்றதுல எக்ஸ்பர்ட்ஸ் இருப்பாங்க. என்ன சொல்லுங்க, அவங்க நான் இல்லை அவர்கள், அதாவது நான் இல்லை அவரே அப்படின்னு சொல்ற மாதிரி, நான் இல்லை இவங்க, நான் இல்லை அவங்க இப்படி செஞ்சதுனால அப்படி செஞ்சேன், அவங்க இப்படி சொன்னதுனால அப்படி செஞ்சேன், என்னை ரொம்ப ப்ரெஷர் கொடுத்ததுனால நான் அப்படி செஞ்சுட்டேன். இல்லை, நீங்க எதை செய்றீங்கன்னு ஆண்டவர் பார்ப்பாரே தவிர
யார் சொல்லி செஞ்சீங்கன்னு பார்க்க மாட்டார். இல்லைன்னா எல்லாரும் சொல்லலாமே, இல்லை கழுத்தை வெட்டிடுவேன்னு சொன்னாங்க, என்னை கொலை செய்திருவேன்னு சொன்னாங்க, அதனால நான் அந்தி கிறிஸ்துவுடைய முத்திரையை வைத்துக் கொண்டேன். நான் அபத்தமான வார்த்தைகளை பேசுறேன், நான் வசனத்தை பேசுறேன். ஸ்தோத்திரம். முத்திரையை வைக்கலன்னா கொலை செய்து விடுவேன் என்று சொன்னா அதனால வேற வழி இல்லாம வச்சுட்டேன். இல்ல, கர்த்தருடைய சமூகத்தில் நீங்க யாரையும் குறை சொல்ல முடியாது. கர்த்தருடைய சமூகத்தில் யாரும் குறை சொல்ல முடியாது. குடும்பத்தை, உங்க குடும்பம் ஏதேன் தோட்டமா இல்லாமல் போகிறதற்கு பிசாசு இந்த ஆயுதத்தை பயன்படுத்துவான். உங்களுக்கு இந்த பிசாசு அங்க ஆரம்பத்தில் இந்த கேள்வியை கேட்டுட்டு அவன் அமைதியா இருந்துருவான். மனுஷீகம் இப்படி பண்ணும். கர்த்தருக்கு மறைஞ்சிருக்கும்படி பிசாசு செய்யறதில்ல. ஃபர்ஸ்ட் என் பிள்ளை ஒரு பாவத்தை செஞ்சு ஒரு மிஸ்டேக்கை செஞ்சதுனால ஏதோ ஒரு விஷயத்தினால சபைக்கு வரவே மாட்டேங்கிறான், பிசாசு அவனை தடுத்து வைத்துட்டு இருக்கிறான்னு சொல்லாதீங்க. பிசாசு அவனை தடுக்கல, அவர்களுடைய சொந்த மனதை அவர்கள் கர்த்தருக்கு மறைந்து போக வைத்திருக்கிறது. நீங்க கொஞ்சம் ட்ரை பண்ண அவங்களை கர்த்தரிடத்துல கொண்டு வரலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிசாசை குறை சொல்லாதீங்க. பிசாசு கேள்வியை மட்டும்தான் எழுப்புனா, பொய்யை மட்டும்தான் சொன்னா. அதை நம்பினதுக்கு அப்புறம் அடுத்த எடுத்த முடிவெல்லாம் நீங்க தான். உங்க குடும்பத்துக்குள்ள சந்தேகத்தை கொண்டு வந்தவன் மாத்திரம்தான் பிசாசு. அதை நம்பினது உங்க தப்பு, அதற்கப்புறம் அதற்குரிய விளைவை செய்தது உங்க தப்பு, அதுக்கப்புறம் கர்த்தரை தூஷித்தது உங்கள் தப்பு, பெருமைப்பட்டது உங்கள் தவறு, கர்த்தரிடத்திலிருந்து மறைத்து கொண்டதும் உங்கள் தவறு. இப்படி இந்த விதமான பாவங்களை, இந்த விதமான மீறுதல்களை ஆதாமும் ஏவாளும் செய்ததினாலே அவர்கள் ஏதேன் தோட்டத்திலிருந்து துரத்தி விடப்பட்டார்கள். ஆனால் நமக்கு இன்னொரு சந்தர்ப்பம் இருக்கிறது. நமக்கு பரம ஏதேனோ ஆகிய பரலோகம் ஒன்று நமக்காக இருக்கிறது. ஹல்லேலூயா. இந்த பூமியில நாம் இருக்கும் பொழுது இந்த காரியங்களை எல்லாவற்றையும் திருத்தி, பிசாசுக்கு இடம் கொடுக்காம, கேள்விக்கு இடம் கொடுக்காம, சந்தேகத்திற்கு இடம் கொடுக்காமல், சோத்திரம் இச்சைக்கு, கண்களின் இச்சைக்கு இடம் கொடுக்காமல், நான் தேவனை போல பெருமைக்கு இடம் கொடுக்காமல், அசுத்தங்களுக்கு இடம் கொடுக்காமல், ஸ்தோத்திரம் சொன்ன தேவனுக்குரியவைகளை குறித்து கர்த்தருக்குரிய மகிமையை திருடாம, உங்க குடும்பத்தில் கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை கொடுக்காமல், அதை நீங்கள் திருடி வைக்காமல், ஸ்தோத்திரம் உங்களை மறைத்து கொள்ளாமல், உங்களை கர்த்தருக்கு உண்மையாய் உங்களை தெரிவிக்காம, ஸ்தோத்திரம் மறைச்சு கொள்ளுகிறவர்களாய் இல்லாமல், முழுமையாய் அவரிடத்துல சொல்லி, எல்லா ஆண்டவரே இதுதான் நான் உண்மை, இதுதான் என்னுடைய உண்மை, இதுதான், நான் வேற யாரையும் குறை சொல்லலை, நான் தான் சரியாகணும்னு சொல்லி உங்களை கர்த்தரிடத்துல மன்னிப்பு கேட்டீங்கன்னா கர்த்தர் உங்களை பரம ஏதேனுக்கு உங்களை பங்குள்ளவர்களாய் மாற்றுவார். ஹல்லேலூயா. பரம ஏதேனுக்கு பங்குள்ளவர்களாய் மாற்றுகிறவர் அல்லாமல் இந்த பூமியில இருக்கும் பொழுதே உங்களுடைய வாழ்க்கை ஏதேனை போல இருக்க முடியும். நீங்கள் இந்த பூமியில இருக்கும் பொழுதே கர்த்தர் கொடுத்த ஏதேன் தோட்டம். சபை மாறாது, ஆனால் சபைகளை நீங்கள் நிலைத்திருக்க வேண்டும் என்றால் கர்த்தருக்கு மாத்திரம் இடம் கொடுத்தவர்களாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு நான் சொன்ன இந்த காரியங்கள் எல்லாம் புரிஞ்சுது? கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. தேவன் சோதரம் இந்த வார்த்தைகளை கர்த்தர் சொல்ல என் மனதிலே ஏவினபடினால் இதை நான் பல நாட்களாய் நான் தியானித்து இந்த வார்த்தைகளை நான் சொல்லியிருக்கிறேன். ஏதேன் தோட்டத்தில் தானே இருக்கிறேன், என் குடும்பம் நல்ல சமாதானமாக தானே இருக்குது, நான் நல்ல சந்தோஷமான இடத்துல தான் இருக்கிறேன் என்று ரொம்ப தைரியமாக இருக்காம, அதான் வேத வசனம் சொல்லுகிறது போல நீங்கள் ஒவ்வொன்றை குறித்து ஜாக்கிரதையாக இருங்கள். பிசாசு உங்களை சோதிக்காதபடிக்கு விழித்திருந்து ஜெபியுங்கள். இதோ தேவனாகிய கர்த்தர் அவனுடைய கிரியைக்கு தக்க பலன் அளிக்க போகிறவர். அவர் சீக்கிரமாக வருகிறார். அவர் வந்து நம்மை பரலோகத்துக்கு எடுத்து செல்லும் பொழுது இந்த பூமியில் உள்ள பாடுகள் அல்ல, பரலோகத்தில் இருக்கிற ஏதேன் தோட்டம் போல வாழ்க்கை. அங்கே இயேசு கிறிஸ்து இருப்பார், அங்கே அவரே வெளிச்சமாக இருப்பார், அங்கே அவரை நமக்கு உணவாய் மாறுவார். நாம் அங்கிருந்து பரிசுத்தர் 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 என்று கர்த்தரை ஆராதித்து கொண்டு அங்கே துன்பம் இருக்காது, துயரங்கள் இருக்காது, பிரச்சனைகள் இருக்காது, கண்ணீர் இருக்காது, கவலைகள் இருக்காது, எந்த ஒரு நோய்களும் இருக்காது, எந்த ஒரு கேன்சர் இருக்காது, எந்த ஒரு பிரச்சனைகளும் இருக்காது. அங்கு இருக்கக்கூடிய ஒன்றே ஒன்று, நதியாய் ஓடிக்கொண்டிருக்கிற பரிசுத்த ஆவியானவர் அங்கே ஓடிக்கொண்டிருப்பார். முகமுகமாய் அவரை நாம் தரிசித்து இயேசுவோடு நாம் வாழ்ந்து, இயேசுவோடு நாம் நடந்து, அவருடைய அன்பிலே நாம் மகிழ்ந்து, ஜீவ விருட்சத்தின் கனியை புசித்து, அவருடைய பாதத்தண்டை உட்கார்ந்து, அவருடைய வலது பரிசுத்திலே உட்கார்ந்து அவருக்கு பிரியமான பிள்ளைகளாய் நாம் அமர்ந்திருப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. இன்னும் கொஞ்ச காலம் பிசாசுக்கு இடம் கொடாம இருங்க. இன்னும் கொஞ்ச காலம் சோதனைக்கு இடம் கொடாம இருங்க. இன்னும் கொஞ்ச காலம் இச்சைக்கு இடம் கொடாமல் இருங்கள். இன்னும் கொஞ்ச காலம் உலக பதவி வேணும்னு நினைக்காம இருங்க. இதோ அவர் சீக்கிரம் வருகிறார். அவனுடைய கிரியைக்கு தக்க பலன் கொடுத்து அவர் அண்டை நம்மை சேர்த்துக் கொள்ள வருகிறார்.
எல்லாரும் எழும்பி நின்று கண்களை மூடி பரலோகத்துக்கு நேரம் உங்களை தலைகளை உயர்த்தி கொஞ்ச காலம் இயேசுவுக்காக கஷ்டப்பாடு சகிப்பதினால் கை தட்டி பாடுவோமா? என்னுள் இன்பமாய் மாறும் இயேசுவை நாம் காணும் போது அவர் பாதம் வீழ்ந்து பணிந்து ஆனந்த கண்ணீர் வடிப்பே. இந்த ஓட்டம் ஜெயமுடன் முடியும், அந்த நாளை சுதந்தரிப்பேன், அந்த நாளை சுதந்தரிப்பேன். இந்த ஓட்டம் ஜெயத்துடன் முடியும், அந்த நாளை சுதந்தரிப்பேன். சொல்லுங்க, கொஞ்ச காலம் இயேசுவுக்காக கஷ்டப்பாடு சகிப்பதினால் என்ன அன்பமாய் மாறும் இயேசுவை நான் காணும் போது அவர் பாதம் வீழ்ந்து பணிந்து ஆனந்த கண்ணீர் வடிப்பே. இந்த ஓட்டம் ஜெயத்துடன் முடியும், அந்த நாளை சுதந்தரிப்பேன், அந்த நாளை சுதந்தரிப்பேன். கொஞ்ச காலம் இயேசுவுக்காக கஷ்டப்பாடு சகிப்பதினால் கை தட்டி பாடுங்க. எல்லா துன்பம் இன்பமாய் மாறும் இயேசுவை நான் காணும் போது கொஞ்ச காலம் இயேசுவுக்காக கஷ்டப்பாடு சகிப்பதினால் இன்னல் துன்பம் இன்பமாய் மாறும் இயேசுவை நான் காணும் போது அவர் பாதம் வீழ்ந்து பணிந்து ஆனந்த கண்ணீர் வடிப்பே. இந்த ஓட்டம் ஜெயத்துடன் முடியும், அந்த நாளை சுதந்தரிப்பேன். இந்த ஓட்டம் ஜெயத்துடன் முடியும், அந்த நாளை சுதந்தரிப்பேன், அந்த நாளை சுதந்தரிப்பேன். இந்த ஓட்டம் ஜெயத்துடன் முடியும், அந்த நாளை சுதந்தரிப்பேன். அந்த தோட்டம் சுதந்தரிப்பேன், அந்த பரலோகம் சுதந்தரிப்பேன். கைதட்டி அந்த பரலோகம் சுதந்தரிப்பேன். இந்த ஓட்டம் ஜெயத்துடன் முடியும், அந்த பரலோகம் சுதந்தரிப்பேன், அந்த பரலோகம் சுதந்தரிப்பேன். பிசாசுக்கு நான் இடம் கொடுப்பதில்லை, பிசாசுக்கு நான் இடம் கொடுக்க மாட்டேன். பெருமை பட மாட்டேன், பொறாமை பட மாட்டேன், பெருமை பட மாட்டேன், பொறாமை பட மாட்டேன். என் ஓட்டம் ஜெயத்துடன் முடியும், அந்த நாளை சுதந்தரிப்பேன், அந்த நாளை சுதந்தரிப்பேன். எல்லாரும் ரெண்டு கரங்களை பரலோகத்துக்கு நேராக உயர்த்தி, ஆண்டவரே, ஆதாம் ஏவாள் தங்களுடைய மேன்மையான பங்கை இழந்தது போல ஒரு நாளும் நாங்கள் பிசாசுக்கு இடம் கொடுத்து நாங்கள் எங்களுடைய பங்கை இழந்துடக்கூடாது. ஆண்டவரே, என்னுடைய பிள்ளைகளே, இது ஒரு மணி நேரம் பேச வேண்டிய செய்தி அல்ல, இது ரொம்ப நேரம் நம்ம கேட்க வேண்டிய முக்கியமான காரியம். அநேகர் பிசாசுக்கு இடம் கொடுத்து தங்களுடைய அழைப்பை, தங்களுடைய விசுவாசத்தை இழந்து போனவர்கள் உண்டு. நான் கர்த்தர் இம்மட்டும் உங்களை கொண்டு வந்திருக்கிறார் என்றால் அவர் உங்கள் மேல் இரக்கமாக இருக்கிறார், உங்கள் குடும்பத்தின் மேலே இரக்கமாக இருக்கிறார். இன்னைக்கு ஒரு தீர்மானம் நீங்கள் பண்ணணும். கரங்களை உயர்த்தி இருக்கிறவங்க, நான் எதற்காகவும் என் இயேசுவை விட்டு கொடுக்க மாட்டேன், நான் எதற்காகவும் என் ரட்சிப்பை நான் விட்டு கொடுக்க மாட்டேன். அதுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்களேன், ப்ளீஸ். நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. நான் எந்த ஒரு நன்மை கிடைச்சாலும், எந்த ஒரு ஆசீர்வாதம் கிடைச்சாலும், அது உலகத்தில் எந்த ஒரு மேன்மை கிடைச்சாலும் என் இயேசுவை மாத்திரம் நான் விட்டு கொடுக்க மாட்டேன். அவர் மேல் நான் வைத்திருக்கிற விசுவாசத்தை மாத்திரம் நான் விட்டு கொடுக்க மாட்டேன். நான் ரட்சிப்பை மாத்திரம் இழந்து போக மாட்டேன். ஒரு நிமிஷம், ஒரு தடவை நீங்கள் சொல்லிட்டீங்கனாலே அதுவே கர்த்தர் உங்கள் மேல் வைக்கிற அந்த ஆசீர்வாதத்தின் நிறைவாக இருக்கும். நீங்கள் அவர் காது கேட்க நீங்கள் அறிக்கை சொல்லிடுங்க. நீங்கள் உங்கள் மனசை மறைக்க கர்த்தர் மேல் இருக்கிற அன்பை தெரிவிங்க. கண்ணை மூடி ஜெபம் பண்ணுங்க. கர்த்தரை பார்த்து நீங்க ஜெபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. நடிப்புக்காக, மறைமுகமா இல்ல, மனசார உங்க மனதில் இருக்கிற அவருடைய அன்பை வெளிப்பட. ஆண்டவரே, நான் உமக்குரியதை ஒரு நாள் நான் தொட மாட்டேன். உங்க மகிமை உமக்குரியது, என் மூத்த பிள்ளைகள் உங்களுக்குரியவர்கள். ஹல்லேலூயா. எனக்கு எவ்வளவு கிடைச்சாலும் 10ல் 1 பங்கு கர்த்தருக்குரியது. அதுல பிசாசு எந்த ஒரு கேள்வியை எனக்குள்ள வர வச்சாலும் இயேசுவின் நாமத்தில் நான் போ என்று சொல்லுகிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
என் குடும்பத்திலே உமக்கு கிடைக்க வேண்டிய மகிமை, என் குடும்பத்திலே உமக்கு கிடைக்க வேண்டிய முக்கியத்துவம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. உங்க மனதுக்குள்ளே பிசாசு ஏதாவது கேள்வியை ஏற்படுத்தி நீங்கள் ஏதாவது தவறான பதிலை உங்களுக்குள்ளாய் நீங்கள் நினைத்து வைத்திருந்தீங்கன்னா கர்த்தரிடத்தில் மன்னிப்பு கேளுங்க. அவர் கேள்விகளுக்கு அப்பால் பட்டவர் மகனே. உன் மனசுல எந்த கேள்விகள் வந்தாலும் அதையும் தாண்டி நீங்கள் நினைக்க வேண்டியது என்ன தெரியுமா? இயேசு நல்லவர், இயேசு நல்லவர், இயேசு நல்லவர், அவர் எனக்கு போதுமானவர். அன்பு தெய்வமே, பரலோக பிதாவே, வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதித்து நன்றி செலுத்துகிறோம். உடைய வசனங்கள் எங்களுக்கு பிரயோஜனமாகவும் போதுமானதாகவும் திருப்தியானதாகவும் இருந்தபடியால் நன்றி செலுத்துகிறோம். இந்த வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொருவரும் பிசாசை ஜெயிக்கிறவர்களாய், பிசாசின் தலையை நசுக்கிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ஹல்லேலூயா சந்ததிகளாய் இருக்க நீர் இவர்களை ஆசீர்வதிப்பீராக. இரத்த கோட்டைக்குள்ளாய் மூடி மறைத்துக் கொள்ளுங்க. வருகிற நாட்களில் எந்த சோதனைகளும் இவர்களை மேற்கொள்ளாதபடிக்கு கர்த்தர் இவர்களை ஜெயம் கொள்ளுக வைப்பீராக. ஜெய வீரர்களாய் மாற்றுவீராக, ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் மாற்றுவீராக என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். வரப்போற உபவாச நாட்களிலே இதற்காகவே நாங்கள் முக்கியமாய் ஜெபித்து எங்களை காத்துக்கொள்ள நீர் கிருபை செய்தருளுவீராக என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். வந்திருக்கிற சிறு பிள்ளைகள், பெரியவர்கள், வயோதிபர்கள் எல்லாரையும் இரத்த கோட்டைக்குள்ளாய் ஒப்புக் கொடுக்கிறோம். நீர் மூடி மறைத்துக் கொள்ளுங்க. இது உம்முடைய ஆலயம், உம்முடைய சபை, உம்முடைய ஜனம், உம்முடைய விசுவாசிகள், உம்முடைய குடும்ப தலைவர்கள், உம்முடைய பிள்ளைகள். ஆண்டவரே, நீர் ஒவ்வொருவருக்கும் நன்மையானவைகளை செய்வீராக என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். அடியாரை தாழ்த்தி முழுவதுமாய் ஒப்புக் கொடுக்கிறேன். எங்கள் சபையின் ஊழியர்களை ஆசீர்வதிங்க. எங்க தலைமை போதகரையும் பாஸ்டர்மாவுக்காக நாங்கள் ஸ்தோத்திரம் செய்கிறோம். அவர்களை ஆசீர்வதிங்க. சபையில் ஊழியம் செய்கிற ஒவ்வொருவர்களையும் ஆசீர்வதித்தருளுவீராக என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். பாஸ்டர் தானப்பனியமா அவர்களுடைய குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. இந்த சபையில் இருக்கிற ஒவ்வொரு வாலிபர்களும் ஊழியம் செய்கிற ஒவ்வொருவர்களும் கர்த்தருடைய கரத்திற்குள்ளாய் மறைந்து ஏதேன் தோட்டத்தின் அனுபவத்தை எந்த காரியத்திற்கும் இழந்து விடாதபடிக்கு கர்த்தர் பாதுகாத்துக் கொள்வீராக. Have thine own way, Lord. உம்முடைய சித்தம் எங்களுடைய வாழ்க்கையிலே ஆக கடவது என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.